நான் சிலருக்கு எப்போ நன்றி வந்து திருப்பி திருப்பி சொல்லணும்னாலும் பத்தாது. இந்த மீட்டிங் சிறப்பாக நடத்துவதற்கு ரொம்ப முக்கியமாக இந்த பெங்களூர் மீட்டிங்கை நல்லா பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக இந்த முறை கையில் எடுத்து இதை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினது சென்னை டீம்ஸ். ஆமென். ஸோ சகோதரர் கேப்ரியல், ஆமென், நம்ம பண்ணுங்க, நம்முடைய ரகு பிரதர், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள், அவங்க எல்லாரும் இணைஞ்சு தான் இந்த மீட்டிங்ஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, அவங்க ஏற்கனவே சென்னை பிளெஸிங் மீட்டிங் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அதனால் அவங்கக்கிட்ட நான் இந்த முறை ஹெல்ப் கேட்டேன். நீங்கள் வந்து அப்படியே பெங்களூர் பக்கமும் வந்து ஏதாவது பண்ணிங்கன்னா வெல் ஆர்கனைஸ்டு, ரொம்ப சிறப்பாக உங்களுக்கெல்லாம் கால்ஸு பண்ணது, யார் யார் எங்கே வர்றீங்க, எப்படி வர்றீங்க, ஏதாவது குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. ஸோ அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அதனால் ஐ தேங்க் சென்னை டீமுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். அது மாதிரி இந்த புத்தகம் வந்துடுச்சா, எல்லாருக்கும் ஒரு காப்பி கூட வந்திருக்குமான்னு வருதான்னு தெரில. ஏன்னா ரொம்ப கம்மியானது தான் பிரிண்ட் பண்ணோம். இந்த புத்தகம் வந்து இன்னைக்கு கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் சிஸ்டர் ஆனி அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா புக்குக்கு வந்து எழுதியாச்சு, செய்ய வேண்டிய முக்கியமான ஆள் வரல. ராத்திரியோடு உட்காந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து இரவெல்லாம் தூங்காமல், ஐ திங்க் எத்தனை முந்தின நாள் ராத்திரி உட்காந்து செக் பண்ணி ப்ரூஃப் பார்த்து இது பண்ணி இந்த பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு கர்த்தர் அவங்கள தான் பயன்படுத்தினார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஆனி. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஃபேமிலியாக பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதர் ஃபஸ்ட் டைமாக, ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களே, இங்கே தான் ப்ரொஃபஸராக, ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக அவங்க இருக்கிறாங்க. ஆமாம், அருமையான பிள்ளைகள் எல்லாரையும் இன்னைக்கு ஃபேமிலியாக பார்க்கறதுல வெரி ஹாப்பி. நல்லா ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமென். ஆமென். அவங்க பார்க்கும்போது ஒரு அற்புதமாக அடையாளமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சந்ததிகளையும் இன்னும் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் பயன்படுத்துவார். ஆமென். ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, அதை பார்த்தா இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஐ ஃபீல். ஆமென். இப்போ ஒருவேளை இப்போ தனியாக வந்திருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபேமிலியாக வருவீங்க. ஆமென். ஆமென். அருமையான நம்முடைய பிரகாஷ் பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்க தம்பி, அது மட்டும் இல்லை, நீங்கள் சேலம் தானே, இவங்க எல்லாம் குடும்பமாக இன்றைக்கி வந்திருப்பது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி அபவுட் தட் ஃபேமிலி. அது மட்டும் இல்லை, ஸ்பெஷலாக வந்து நம்ம கேஜிஎஃப்ல வந்து ஒரு மீட்டிங் நடத்தினோம். அதை வந்து ரொம்ப சிறப்பாக பொறுப்பெடுத்து நடத்தின அருமையான சகோதரர் செழியன், அவங்க இன்றைக்கி வர முடியல, அவங்க ஃபேமிலி இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் தட் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அந்த குடும்பங்கள் அங்கே வந்திருக்கிறது. அவர் இன்னைக்கு பரேடில் இருக்கிறார், அதனால் அதை மிஸ் பண்ண முடியாது. பரேடில் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்ட்டு. ஆனால் கூட அவருங்க வராட்டனாலும் உங்கள் குடும்பத்தினரை அவங்க அனுப்பி வச்சுருக்கிறாங்க. ஸோ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை சொல்லுகிறோம். கேஜிஎஃப்ன்றது உங்களுக்கு தெரியும், அவர் அற்புதமான ஊர். அங்கே இப்போ சுவிசேஷத்தை போட ஆரம்பிச்சிருக்கிறோம். இவங்க இந்த குடும்பத்தை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். ஆமென். குட். ஆமென். இன்னும் எல்லாம் ஃபேமிலியாக இருக்கிறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. இங்கே ஒரு ஃபேமிலி இருக்கிறீங்க. கணேசன் ஐயா, சிஸ்டர், இவங்க எல்லாம். வேறு யார் உங்கள் கூட யார் வந்தா? எங்கே? கோவை. எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் சும்மா பறந்து வந்துடுங்கன்ட்டு, உண்மையிலே ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டாங்க. ஆமென். சூப்பர் சூப்பர். இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் வந்திருக்கீங்களா? இதான் முறையா? தேர்ட் டைம்? ஃபஸ்ட்டு அதான் போடுங்க, அவ்வளோதான். வேற யாருக்காக வச்சிருக்கிறேன்? ஆமென். கால் உடச்சிடணும் சில நேரத்தில். இன்னும் 10 ரூபா டீயே குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். வேணும்னு போய் ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 150 ரூபா 200 ரூபா டீயாவது முதல்ல குடிங்க. என்னங்க போகிறோம் அடுத்தால நிறைய என்னெல்லாமோ சொல்லணும். ஆனால் எனக்கு மத்தியானம் ஆகி போச்சேன்னு பார்க்குறேன் நான். தேங்க்யூ. இங்கே நிறைய சில பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, சில பிஸ்னஸ் பீப்புள் இருக்கீங்க, சில உயர்ந்த பொறுப்பில் பதவியில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. அது மாதிரி நம்ம மதுரை ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. எங்க ஐயா? தட்ஸ் குட். கர்த்தர் இவங்களை
எடுத்து பயன்படுத்துவதில் பெரிய சந்தோஷம். அவங்களும் 2 பேரும் காலேஜ் இதெல்லாம் டீச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை குடும்பமாக அவங்க செய்கிறாங்க. இந்த பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கமான ப்ராஸ்பெரிட்டி இதை தாண்டி கொஞ்சம் ஃபேமிலி ஓரியண்டாகவே போயிட்டு இருக்குது. ஆமென் ஆமென், தேங்க்யூ. அது போக நம்ம ராயல் ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க. ஆமென் ஆமென். மற்றும் நம் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆமென். ஸோ ஹாப்பி. கடவுளுடைய பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். நமக்கு வந்து இது இந்த மாதிரி பிரசங்கம் கடவுள்னாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாததாக மாற்றி விட்டாங்க ரொம்ப நாள். நான்லாம் வந்துட்டு இயேசுவேன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா இவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது போயிடலான்ற மாதிரி தான் இருந்தது. உன் ஜீன்ஸ் பேண்ட்டை பிடுங்கிடுவார், உன் சென்ட் பாட்டில் பிடுங்கிடுவார், ஏசுக்கிட்ட வந்த பிறகு உனக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது, இப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் தான் பார்த்தா இங்கத்தான் கொட்டி கிடக்குது. ஆமென். ஸோ அவ்வளோ ஹாப்பி. ஆமென். ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா குடும்பமாக, கேப்ரியல் ரகு எல்லாம் ஃபேமிலியாக நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறது அதுவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆமென். காட் லவ்ஸ் ஃபேமிலிஸ். தேவன் குடும்பங்கள் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். எங்களுக்கும் எல்லா மீட்டிங்ஸும் நீங்கள் குடும்பமாக வாங்கம்பாங்க. குடும்பமாக எல்லா மீட்டிங் போனால் எங்கள் ஜோஸ்வா எப்போ ஸ்கூலுக்கு போகிறது, எங்கள் நீரி எப்படி படிக்க போகிறது, அதனால் அது எல்லா நேரமும் அமையாது. பட் இந்த டைம் நாங்களும் குடும்பமாக வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். ஸோ குட் 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 குட். ஆமென். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறாரு. அது கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல, அது பரவி பாய்கிற ஆறை போல இருக்கிறது. ஆமென் ஆமென். ஸோ கவலைப்படாதீங்க, உன் குடும்பத்தில் என்ன காரியம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை சூப்பராக மாற்றுவார். ஆமென். கர்த்தரை நம்புங்க. ஆமென். இந்த 2 பிள்ளைகள் எழுந்து நில்லுங்க தங்கங்களா. ஆமென். இவங்க வந்து நான் சென்னையிலேருந்தே நான் பார்க்குறேன். அவங்க சும்மா இல்லை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ரொம்ப சேலஞ்ச். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைங்க வந்து அவ்வளோ ஆசையாக ஒரு மீட்டிங் விடாமல் வந்து இப்போ பாருங்கள் இன்றைக்கி பெங்களூர் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஆமென். எப்படி இருக்கிறீங்க இப்போ? உங்கள் லைஃப் எப்படி இருக்குது? நல்லா இருக்கீங்களா? ஓகே குட், தேங்க்யூ. சில பேர் சொல்லுவாங்க இது வந்து பணக்காரங்களுக்கான செய்தி மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. நாங்கள் பணக்காரனாக்கிறதுக்காக வரல. புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு அவர்களை உட்கார வைக்கிறார். அப்படிலாம் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க பாலசேகர் மீட்டிங்க அங்கே பணக்காரங்களாம் போவாங்க அப்படின்ட்டு. அது கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் பணக்காரங்களாம் வரல. வறுமையில் இல்லாமல் கடன்லாம் வந்து இந்த சத்தியம் அவங்க வாழ்க்கையை உயர்த்தி இன்னைக்கு ஒரு செழுமையான நிலையில் அவங்கள உட்கார வச்சிருக்குது. ஆமென். அதனால் ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மூவ் ஆன். ஆமென். கோ ஃபார்வர்ட். ஆமென். குட். சரி, எனக்கு பர்சனலாக சொன்னால் இப்போ எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவ்வளோ இது. சிலர்லாம் பாருங்கள், இந்த செய்திக்கு அப்புறம் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிஸ்டர் க்ளோரி அவங்கெல்லாம் வந்து சென்னையில் என்ன துணி கடைலாம் ஆரம்பித்து எல்லாம் சினிமா துறை, துணி இது எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க அவங்க. ஆமென். எல்லா துறையிலையும் வந்திருக்கோம், அரசியல்லையும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சிஸ்டர்? ஆமென். குட். கர்த்தர் எடுத்து இப்படி ஒவ்வொருத்தரையாக எழுப்பிட்டு இருக்கிறார். அதான் சொல்ல வரேன் நான். நம்ம வந்து இந்த பூமியில் எதுலேயுமே பங்குதாரராக இல்லாமல் நம்மளை ஒதுக்கி வச்சாங்க. கர்த்தர் இப்போ தூக்கி மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நிறைய உமன்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் எழும்புறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. இவங்க ரியல் எஸ்டேட்டு, ஆமென், இவங்க துணி வியாபாரம், நீங்கள் வந்து வீட்டுக்கு உபயோக பொருட்கள் எல்லாம் மளிகை, ஆர்கானிக்ஸ் பொருட்கள், அவங்க ஒரு தனி ஷாப்பு, திருப்பி 2வது கடை வேற ஆரம்பிக்க போகிறாங்க. வேற யாரெல்லாம் பெண்கள் இருக்கிறீங்க பிஸ்னஸ் வேர்ல்டில்? ஆமென். நீங்கள் என்ன பிஸ்னஸ்ஸு? ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வாவ், சூப்பர். நீங்கள் சாரி, அவங்க கிஃப்ட் ஷாப்பு. ஓகே, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்தவங்கன்னா வந்து பெண்கள்னால் அதுவும்
நான்லாம் பார்த்துருக்கேன். பிரதர் எங்களால் என்ன முடியும், சேபம் தான் பண்ண முடியும் அப்படிமாங்க. அதையும் ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? ஜெபம் பண்ணுறேன் பிரதர் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சோகமாக எங்களால் என்ன முடியும், சேபந்தான் முடியும் இப்படியே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மாறிடுச்சு. இப்போ செக் எழுதுன பிரதர்ன்றாங்க. நாட் only pray, we can paid not prayed. Amen. We can pay அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழும்பி இருக்கிறாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. Amen. சகோதரிகள் அப்படிலாம் வர்றது. ஏன்னா பைபிளில் வந்து ஒரு பெண்ணை வந்து சொல்லும் பொழுது அவள் பெண்ணுன்னா வெறும் சாதாரணமாக சொல்லலை. நீதிமொழிகளில் பெண்ணை காட்டும்போது பைபிள் சொல்லுது அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ஆமென். அவள் எப்படி இருக்கிறா? எல்லாம் சொல்லுங்க, வியாபார கப்பல். சகோதரிகள் இருக்கிறீங்களா? நீங்க வெறும் போட் இல்லைங்க, பெரிய கப்பலுங்க. ஆமென். இருக்கீங்களா? கர்த்தர் பாருங்க அப்படிதான் வச்சிருக்கிறார். அதனால பைபிளில் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்றது தான், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் ரொம்ப பெரிய ஸ்பான்சர்ஸ் யாரு? லேடிஸ் தான். பாருங்க, அந்த மாதிரி லேடிஸா என் ஊழியத்தில் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கிறேன். பைபிளில் போட்டிருக்குது, தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் இயேசு அவருடனே இருந்தார்கள். இவங்க வந்து ஜெப ஊழியம் இல்லை. அது நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐயா உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் ஐயா, அதுவும் தேவை. பிறகு இப்போ ஒன்றே இப்போ ஜெபத்தை இப்படி போட்டு அப்படின்றதுனால இல்லை, அதுவும் தேவை. ஜெபம் பண்ணுங்க கொஞ்சம் பேர். ஆனால் ஜெபம் பண்ணுறவங்களாம் மட்டும் இல்லை. என்னது பிரதர், என்ன இந்த மீட்டிங் எவ்வளவு, 10 லட்சமா இருந்தாங்க ஒரே செக்கு. என்ன பிரதர் 100 கோடி என்ன பிரதர் இருந்தாங்க பிரதர், அந்த மூட்டையில் இருக்கு, வண்டியில் ஏத்துங்க பிரதர். ஆமென். இட் இஸ் நாட் ஜோக்கிங். இதெல்லாம் ப்ரொஃபெட்டிக்கலா அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஸ்பெஷலா பெண்கள் எழுந்து பெரிய காரியத்தை நீங்க செய்வீங்க. ஆமென். ஆண்கள் ஏற்கனவே அவங்களுக்கு அது ஏற்கனவே சொல்லி பண்ண முடியுன்ற மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆனால் சகோதரிகளை ரொம்ப அமுக்கி அமுக்கி வச்சுட்டாங்க. சிசரா நெத்தியில ஆணி வச்சு அடிச்சது யாரு? ஒரு பெண்ணு தான். கடவுள் பார்த்தாரு, வெற்றியை பெண்ணிட்டே கொடுத்துட்டாரு. வேணும்னே ஆண்டவர் பண்றாரு. நான் பண்ணிடுவேன், நீ பண்ணிடுவேன். நீங்க பாரு, ஒரு லேடியை வச்சே உன் ஜோலியை முடிக்கிறேன். ஆமென். கடவுள் பாருங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. அதனால உங்களுக்குள்ள ஒரு 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 உமனா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்கான அனாயிண்டிங்கை கடவுள் தர விரும்புகிறார். ஆமென். ஸோ நிறைய பேர் எழும்பிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கடவுள் உங்களை அவர் எழுப்புவார். என்ன போட்டிருக்கு? ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையில் சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல, எவ்வளோ நைஸா நடந்து வந்திருக்காங்க பாருங்க, மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியில் அந்த ஆணியை அடித்து போட்டாள். அவ்வளோதான், கதையை முடிச்சிட்டா. ஆமென். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து முடிக்காத யார் முடிச்சிட்டா? இருக்கீங்களா? யாகேல் இருக்கீங்களா? தரித்திரத்தை வேரோடு சாட்சி ஒரு பெரிய வெற்றியை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை வைப்பாராக. ஆமென். ஸோ குட். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆமென். குட். எனக்கு என்னென்னா டைம் போதே அப்படின்றது தான் இருக்குது. கட கட கடன்ட்டு நேரம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ 2 things நான் 2 விஷயங்கள் ஷேர் பண்ணேன். ஒன்று, கடவுளோடு இருக்கிற அந்த நட்பு தொடர்பு செழிப்பின் ரொம்ப முக்கியமான காரியம். இதை காலையில் நம்ம பார்த்தோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை, எல்லாமே இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் அவர் பின்னே போகும்போது உலகம் வந்து உனக்கு கிடையாதுன்னு இல்லை, உனக்கு தான் உலகம். ஆமென். ஆமென். உலகம் பிறந்தது அவ்வளோதான் எனக்காக. சபையில் என்னைக்காவது பாடி கேட்டிருக்கீங்களா? வெளியில் உள்ளவங்க தான் பாடியிருக்காங்க. ஓடும் நதிகளும் ஆண்டவன் படைச்சா, என்கிட்ட கொடுத்தா, அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆனால் நம்ம ஆட்கள் பாருங்க, ஒன்றுமே இது ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு இன்னும் அந்த தரித்திர வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? முடிஞ்சிச்சு. இதெல்லாம் கர்த்தர் தருகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. சரியா? ஸோ உலகமே அவருக்கு பின் சென்று
போயிற்று. The whole world has gone after him. அவருக்கு பின்னாடி தான் என்ன பண்ணுது போகுது. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லைன்ல ஒரு ப்ராஃபஸி சொல்றேன், இனிமே எல்லாம் உங்க பின்னாடி வரும். ஆமென். உங்க பின்ன வரும் எல்லாமே. ஆமென். ஆமா, நீங்க அவரை வேல்யூ பண்ணும்போது மற்றதெல்லாம் உங்க பின்னாடி வரும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐசாயால இருக்கிற அந்த ஸ்கிரிப்சர்ஸ் போடுங்கம்மா. இவ்வளோ நாள் ஏன் நம்ம ஜனங்க பெருசாக வரலன்னா, இதை குறித்த ஒரு விஷனோ இதை குறித்த ஒரு தெய்வீக நோக்கங்களும் அவங்களுக்கு புரியாமலே போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு சில காரியங்களை உங்களுக்கு நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம் ஒரு பரிசுத்தமான செயல். இங்கே பாருங்க, ஐசாயா 23:18, அதன் வியாபாரம் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு. இப்போ நம்ம ஆட்கள் இப்போ பிஸ்னஸோ அரசியலோ நம்ம ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? அரசியல் ஒரு என்னது? நான் சொல்றேன், நீங்க போனா ஆகும் பூக்கடை. ஆமென். சாக்கடை தான். ஆனா பைபிள்ல சொல்லியிருக்குது, ஆசாரியன் தொட்டதெல்லாம் பரிசுத்தமாக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நான் தொட்டா ஆகும் பூக்கடை. நம்ம என்னன்னா, அதனால கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் பேர் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, ஆனால் பிஸ்னஸ்க்கு வர மாட்டாங்க. ஏதாவது டீச்சரு இந்த மாதிரி மாத சம்பளம் அப்படியே இருந்துருவாங்க. ஏன்னா வியாபாரம்னா என்னது? வியாபாரம் அது ஏமாத்துற ஒரு இடம். அரசியல் அது ரொம்ப ஏமாத்துற இடம். ஆமாம், லாயராக மட்டும் ஆயிராத, ஏன்னா லாயர்னாலே லையர். இப்படி எல்லாத்தையும் மோசம்னு சொல்லி நம்மளை ஒதுக்கியே வச்சுட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அப்படியே இருந்தன்னா எல்லாம் மோசமாக தான் இருக்கும். நீ என் புள்ள, நீ போனா அது நல்லா மாறுன்ற. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசாரியன் தொட்டதெல்லாம் பரிசுத்தம். நீங்க யாரு? Amen. You are a royal priesthood. You are a holy generations. Amen. What? நீங்க போற வரைக்கும் அது சாக்கடை, நீங்க போனா ஆகும் பூக்கடை. ஆமென். சரி, எல்லாம் சொல்லுங்க, அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு. ஈஸி டு ரீடு, தமிழ்ல எடுங்க. அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்க. இந்த வெல்த் வேற. இதுக்கு முன்னாடி இருக்கிற வெல்த் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வியாபாரம் பரிசுத்தமா மாறுது, பணம் பரிசுத்தமா மாறுது. பிசினஸ் இஸ் ஹோலி, மணி இஸ் ஹோலி. ஆமென். But her commercial gain and her prostitute wages will be dedicated to the Lord. இதுக்கு முன்னாடி அது தப்பா இருந்துச்சு, ஆனா இப்போ அது சரியா மாத்தப்படுது. ஆமென். அங்க பாருங்க, அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம் இனி பரிசுத்த வியாபாரம். உங்க கையில இருந்தா அது ஹோலி மணி. ஆமென். ஹோலி மணி. ஆமென். அது பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கிறவெல்லாம் எதுக்கு சம்பாதிச்சிருக்கிறான்? கிடைச்சதெல்லாம் மூட்டை கட்டத்துல கெட்டி அப்புறம் அது மேலே ஏறி உட்கார்ந்துக்கோ, ஒருத்தனுக்கும் கொடுக்காது. இதுதான் இதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிப்பதின் நோக்கம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. The money flow. ஆமென். இது மணி வித் a mission. இது சும்மா எடுத்து இப்படி தனக்கே வச்சுக்கிறது இல்லை, இது வாரி வழங்குறது. ஆமென். இது வேற மாதிரி மணி. பூட்டி வைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமா இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும். எல்லாம் சொல்லுங்க, திருப்தியாய் சாப்பிடவும். நீங்க பட்னியா கிடக்க வேண்டாம். எப்படி சாப்பிடணும்? திருப்தியாய் சாப்பிடவும், நல்ல வஸ்திரங்களை இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும்,
அதன் வியாபாரம் அவர்களை சேரும். ஷபா ரபா கலா பிரேக்கே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. ஆனால் தீரு தான் சம்பாதிக்கும் பணத்தை தனக்கென்று வைக்காது. எல்லாம் சொல்லுங்க, சம்பாதிக்கும் பணத்தை தனக்கென்று வைக்காது. நல்லா இது ரொம்ப தெளிவா இருக்கா? இட்ஸ் ஈஸி டு ரீட் வெர்ஷன். வணிகத்தால் வரும் லாபத்தை தீரு கர்த்தருக்காக பாதுகாக்கும். எல்லாம் சொல்லுங்க, வணிகத்தால் வரும் லாபத்தை அது கர்த்தருக்காக. தீரு அச்செல்வத்தை கர்த்தருக்கு சேவை செய்யும் ஜனங்களுக்கு கொடுக்கும். இருக்கீங்களா? ஆமென். பாருங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் சகோதரனே அப்படின்றாங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு என்ன வேணும்? சும்மா எப்படி ஆதாயம் பண்ணுவீங்க? பஸ்ஸில் ஏறி போகணுன்னாலும் அல்லேலியா ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? கிறிஸ்டியன் கண்டக்டராக இருந்தாலும் தரமாட்டார். அவர் அல்லேலியாவுக்கு அல்லேலியான்னு சொல்லிட்டு அல்லேலியாவுக்கு அல்லேலியா சரியா போயிட்டு டிக்கெட்டு காசு தான் அப்படின்றவர். Amen. There is no free lunch in this world. You must pay it. Amen. You must pay it. சுதந்திரம் சும்மா கிடைச்சிச்சா? Freedom is not free. Somebody paid his life. அநேகர் தங்கள் வாழ்வை கொடுத்ததின் விளைவு தான் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது? சுதந்திரம் கிடைச்சிருக்குது. ஸோ நோ ஃப்ரீ லஞ்ச் இன் திஸ் வேர்ல்ட். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பாதுகாக்கும் தீர்வ செல்வத்தை கர்த்தருக்கு சேவை செய்யும் ஜனங்களுக்கு கொடுக்கும். எனவே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் முழுமையாக சாப்பிடுவார்கள், அவர்கள் மேன்மையான ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். நல்லாங்க, ஊழியம் செய்யற பிள்ளைகளா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். அப்போ உங்களுக்கு புரியுதா? உலகத்தில் இருக்கும் செல்வம் அப்படியே டேன் ஆகி அது ஹோலியாகி சபைக்கு நேராய் அது வருகிறது. I prophesy the wealth is coming, the money is coming. தேவனுடைய மக்களை நோக்கி, தேவனுடைய சபையை நோக்கி இதுவரை இல்லாத அதிகாரமும், இதுவரை இல்லாத ஐஸ்வர்யமும், இதுவரை இல்லாத செல்வமும் ஆமென் வருகிற ஒரு நேரம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். என்னங்க எல்லாரும் ஜீசஸ் இஸ் கம்மிங்ன்றாங்க. நான் சொல்றேன், the money is coming. ஆமென். ஏன்னா வருகை வருவதற்கு முன்பு வருமானம் வர வேண்டும். வருமானம் வந்தா அச்செல்வங்களை கொண்டு சுவிசேஷத்தை பரப்பி ஜனங்களுக்கெல்லாம் சில காரியத்தை பண்ண முடியும். அப்போது மணவாளன் வருவார். ஆமென். அது வரைக்கும் ஒன்றும் மாற்றம் நடக்காது. அப்போ நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, சம்பாதிக்கும் பணத்தை தனக்கென்று வைக்காது. ஆமென். அந்த 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 டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்குது? அது கர்த்தருக்கு என்று என்னதான் மாற்றப்படும்? பரிசுத்தம். எல்லாம் சொல்லுங்க, வியாபாரம் பரிசுத்தம், பணம் பரிசுத்தம். இப்போ இதுவரைக்கும் பணமும் வியாபாரமும் நான் சொல்லும்போது அரசியலையும் சேர்த்துக்கோங்க. அரசியலையும் என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இருக்கீங்களா யாராச்சும்? வெறும் ஐஸ்வர்யம் மட்டும் நம்ம கையில் வரக்கூடாது, அதிகாரமும் வரணும். ஆமென். ஆமாம், எப்படி ப்ராஸ்பெரிட்டி, ஃபைனான்சியல் ப்ராஸ்பெரிட்டி நடத்துகிறோமோ அது மாதிரி பொலிட்டிக்கலுக்குன்னு ஒன்று நடத்தணும். ஆமென், ஆமென். நம்ம நினைக்கிறோம் இது யாருக்கும் இல்லைங்க. கடவுள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்ந்த அதிகாரத்தில், அரசு பதவிகளில், ஏன் எம்எல்ஏக்களா, எம்பிக்களா, சீஃப் மினிஸ்டரா அவர் உட்கார வைக்கணும்ன்றது அவருடைய திட்டம். ஆமென். அப்ப பாருங்க, அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் ஹோலி திங்ஸ். பணம் சம்பாதிக்கிறது என்னது? ஒரு பரிசுத்த முயற்சி. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை சகோதரரே அப்படின்ட்டாங்க. பைபிள்ல போட்டிருக்குது, கள்ள தராசு கர்த்தருக்கு, ஆனா இவங்க தராசே அருவருப்பானதுன்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? கள்ள தராசு தான் கர்த்தருக்கு அருவருப்பு. ஆனா இவங்க சொன்னது என்ன தெரியுமா? தராசே அருவருப்பு. இந்த பிசினஸ் பக்கமே என்ன பண்ணிடாத, அந்த ரட்சிக்கப்பட்டியா, இப்ப என்ன வேலை? இன்னொருத்தனுக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்து, அதோட முடிச்சுக்கோ. அவன் நீ இன்னொருத்தனை நடத்து.
நான் என்ன முக்குனேன், நீ அவனை முக்கு, இன்னொருத்தனை முக்குங்க, இப்படி முக்கிக்கிட்டே இருங்க. இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்களே தவிர அவங்க எதை புரிஞ்சுக்கல, தெய்வீக நோக்கத்தை புரிஞ்சுக்கல. இந்த பூமியில ஏதாவது ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை செய்யணும்னா இது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு செல்வத்தை வச்சிருக்கிறார். தாவீது மன்னன் விதமாக சொல்லுகிறான், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் அது என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க, பிசினஸே தப்பா, தராசே தப்பா? கல்லா தராசு தான் தப்பு. ஆமென். ஸோ வியாபாரத்துக்குள்ள நுழையாத பிள்ளைகள் இன்னைக்கு கால் எடுத்து வையுங்கன்னு உங்களை அழைக்கிறேன். ஆமென். நம்ம மீட்டிங்கில் இப்போ இன்னைக்கு நான் இங்கே வரும்போது ஒருத்தரை பிளஸ் பண்ணி நான் அனுப்பினேன். ஏர்போர்ட்டுக்கு போனார். அவர் எங்கே போயிருக்கிறாருன்னா, வேற ஒரு கண்ட்ரியில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக போயிருக்கிறார். நம்ம மீட்டிங் வர்றவர் தான். அண்ணன் சொல்லி சொல்லி இப்போ கோடிகளுக்கான ஆர்டர்ஸ் என் கையில் வந்திருக்குது. அதை நான் இப்போ மலேசியாவுக்கு இப்போ அவர் போயிருக்கிறாரு. ஏர்போர்ட்லேருந்து நான் தான் பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். இவ்வளோ நாள் அந்த எண்ணமே இல்லை. இப்போ கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணி இப்போ மலேசியாவில் ஒரு 100 வருது பாருங்களேன். சரி அப்படியே மாறட்டும். ஆமென். ஒரு 1 கோடி ரூபாய்க்கு என்ன வந்திருக்குது, ஆர்டர்ஸே வந்திருக்குன்றாரு. அப்போ யோசித்து பாருங்க, இவ்வளோ நாள் எங்கே போச்சு? இங்கே தான் இருக்குது. இந்த வெளிச்சம் வராததுனால கையில் ஒன்றுமே வரல. இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அது போடுங்க, என் செல்வம், என் செல்வம், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல். அதாவது பரலோகத்துக்கு தேவையில்லை, எங்க தேவைப்படுது? கீழே இப்ப போடுங்க, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, செல்வம் அங்க பரலோகத்துக்கு உன் பணம் போகாது, அது எங்களுக்கு தெரியுங்க. இது பெரிய வெளிப்பாடா? இந்த பணத்தின் பரலோகத்துக்கு போகாது, இது பெரிய ஒரு இது. அங்க அது தேவையில்லை. அங்க தங்கத்தாலே ரோடு போட்டிருக்கிறாங்க. நீங்க தார் ரோடு போடுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அது போகாது, அதெல்லாம் தெரியும். ஆனா இந்த பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அது தேவைப்படுகிற ஒன்றா இருக்கிறது. ஆமென். இங்க எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் நோக்கத்தையும் நீங்க செய்யணும்னா யூ நீட் வெல்த். ஆமென். அது இல்லாம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு அது வேண்டியதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வேண்டியதா இருக்கிறது. எவ்வளவு தெளிவா இருக்குது பைபிள். இதை வச்சுட்டு தரித்திரத்தை எப்படி பேசினாங்கன்னு எனக்கு தெரியல பாருங்க. ரொம்ப நாளா இதை போட்டாங்க, ஆனா வேண்டியதுன்ற. சரி, இப்ப ஏசாயாவுக்கு போங்க, தீரு போங்க, அது அந்த வெர்ஷன் போடுங்க. எல்லாம் சொல்லுங்க, சம்பாதிக்கும் பணம். முதல்ல நான் சொல்லிட்டேன், வியாபாரம் என்னது? ஹோலி. மணி ஹோலி. ஆமென். அதை தீமை, பணம் தீமை என்று பைபிள்ல போட்டிருக்காமே அப்படின்றார் ஒருத்தர். நான் சொன்னேன், அந்த பணம் இல்லைன்னா அந்த பைபிளையே பிரிண்ட் பண்ண முடியாது. The love of money is the root of all evil, not money. ஆனா பேசி பேசி இந்த சுருக்கிட்டே வருவாங்கல்ல, கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான கதையா வசனமும் அப்படி சுருக்கிட்டாங்க. இப்போ பணமே தீமன்ற மாதிரி மைண்டுக்குள்ள ஏறிடுச்சு. நாட் மணி. பணம் தீமைன்னு என்ன பண்ணல, சொல்லல. இந்த புக் பிரிண்ட் பண்றதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்குது. இதை வாங்குறதுக்கு, பைபிள் பிரிண்ட் பண்றதுக்கு பணம் தேவை. அது தீமைன்னு எங்க பண்ணல, சொல்லவே இல்லை பாருங்களேன். அப்போ இட்ஸ் அ ஹோலி. எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் அ ஹோலி. கடவுள் சொல்றாரு, அது இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அது எதுக்கு இருந்துச்சுன்னு தெரியல. ஹோலினா என்ன தெரியுமா? செட் அபார்ட். எல்லாம் சொல்லுங்க, செட் அபார்ட். எல்லாம் சொல்லுங்க, செட் அபார்ட். அதாவது இதுக்கு முன்னாடி சும்மா காகிதம் போல் இருந்தது, ஆனா உன் கையில வந்த உடனே அதுக்கு ஒரு நோக்கம் வந்துடுச்சு. Therefore money is the holy. எல்லாம் சொல்லுங்க, என் வியாபாரம் பரிசுத்தமானது, என்னிடக்கு இருக்கிற பணங்கள் பரிசுத்தமானது. ஆமென். இப்ப சம்பாதிக்கும் பணத்தை தனக்கென்று வைக்காமல் தனது வணிகத்தால் வரும் லாபத்தை கர்த்தருக்காக
பாதுகாக்கும். தீரு அச்செல்வத்தை கர்த்தருக்கு சேவை செய்யும் ஜனங்களுக்கு கொடுக்கும். எனவே கர்த்தருடைய ஊழியக்காரர் முழுமையாய் சாப்பிடுவார்கள், அவர்கள் மேன்மையான ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். இப்போ இதுல ஒரு லைன் உங்களுக்கு நல்லா புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வெளிச்சம் கிடைச்ச உடனே ஒன்று நல்ல பதவிகளுக்கு வர்றாங்க, இல்லை நல்ல வியாபாரங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். நல்ல வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பாருங்க, இன்டர்நேஷனல் லெவலில் லைசன்ஸ்லாம் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமென். எல்லாம் பாருங்க, முதல்ல நம்ம மீட்டிங் வரும்போது இந்த மாதிரி மீட்டிங் வருவதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் கையில் காசு கிடையாது. கரெக்டாக பிரதர்? எப்படிடா வர்றது அப்படின்னு உட்கார்ந்துருந்தவர் இப்போ கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சு இன்டர்நேஷனலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்கிறார். அவர் கையில் நம்ம புக்கு இருக்கு பாருங்க, உங்களில் இருக்கும் வெற்றி. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, நான் போயிருந்தேன். புக்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனையாக நோட் பண்ணி, பைபிளை கூட எப்படி படிச்சிருமானா அந்த மாதிரி புக்கை ரீட் பண்ணி உள்ளே ஏற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கதவு அவருக்கு திறந்து இன்னைக்கு ஒரு பெரிய வியாபார உலகத்தில் ஒரு அடியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. இது எனக்கே பாருங்களேன், அப்படியே என் கண்ணு முன்னாடி அப்படியே எழும்பிட்டு இருக்கிறாங்க மகா கோடீஸ்வரர்கள். உங்க கையில வருவது நல்லது. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் கையில வரும் வருமானம் நல்லது. நீதிமொழிகள் 8 படிக்கிறோம், அதன் வருமானம் நல்லது. காலையில இருந்து நிறைய நல்லது கேட்டே வர்றீங்கல்ல, இப்ப நான் சொல்றேன், உங்கள் வருமானம் எல்லாம் சொல்லுங்க, என் வருமானம் நல்லது. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலம் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. எல்லாம் சொல்லுங்க, என் வருமானம் நல்லது. நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா போதும்னாலும் அவங்களுக்காக தான், வேணும்னாலும் அவங்களுக்காக தான். நம்ம அடுத்த நிலைக்கு வந்துடணும். நம்ம கடவுளுடைய நோக்கம் இருக்குதுங்க. நான் சும்மா எனக்காக வாழ வரல, நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. இதுவரை இல்லாத செல்வம் என் கையில் வரும். ஆமென். ஒரு காலத்துல எங்க கிட்ட கடவுளுக்காக வாரையானே நான்லாம் வந்துட்டேன். அர்ப்பணம் இருந்தது, ஆனா இவங்க சொன்ன அற்ப பணம் தான் இல்லை. அதனால என் அர்ப்பணத்தை வச்சு ஒன்றும் பெருசா செய்யவே முடியல. அப்புறம் தான் கடவுள் கண்ணை திறந்து விட்டார். அப்பா, இந்த பூமியில வேலை செய்யணும்னா இதெல்லாம், இந்த பணம் ஒரு நல்ல நண்பன், இதெல்லாம் உன் கூட என்ன பண்ணிக்கோ, சேர்த்துக்கோ, அப்பதான் வேலைகள் நடக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிளான்ஸ் இன்னைக்கு நான் செய்ய முடியுது பாருங்களேன். இல்லைன்னா இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. நான் எப்படி என்னுடைய காரியத்தை ஓட்டுறதுன்றதை யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ நம்ம ஊழியத்தையும் செய்யறோம், நம்ம மூலமா பல ஊழியங்கள் நல்லா நடக்கிற அளவுக்கு, அதுக்கு கொடுக்கிற அளவுக்கு கடவுள் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ உங்களிடத்தில் பணம் வருவது நியாயம். உங்களிடத்திலே பதவி வருவது நியாயம். உங்களிடத்திலே இதுவரை இல்லாத செல்வம் வருவது நியாயம். ஏன்னா கர்த்தர் இந்த செல்வத்தை உண்டாக்கும் பொழுது, இந்த பொருளை உண்டாக்கும் போது அதுக்கென்று ஒரு நோக்கத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மணி வித் a மிஷன். எல்லாம் சொல்லுங்க, பணத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கு, பதவிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ நீங்க அந்த நோக்கத்துக்காக நான் வாழணும்னு நினைக்கும் போது இது ரெண்டும் உங்க கையில வர ஆரம்பிக்கும். இது ரெண்டும் உங்க கையில வர ஆரம்பிக்கும். பாருங்களேன், இதை கர்த்தரே செய்கிறார். ஆமென், ஆமென். bless you தங்கம். ஆமென். பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, அது என்ன, வயநாடுன்ற இடத்துல இருந்து இந்த ஆன்லைன் மூலமா, நீங்க தான் முதல்ல கேட்டீங்களா, இவங்க இந்த சத்தியத்தை கேட்டு, அதுக்கப்புறம் பாப்பா கேட்டு, அதுக்கப்புறம் ஐயாலாம் வேற மாதிரி பெரிய அறிவாளி, பல ஞானமான காரியங்களை யோசிக்கிறவர். அவர் பாருங்க அப்படி இருந்தவர். இப்போ கணேச ஐயாவை கர்த்தர் பாருங்க இன்னைக்கு தொட்டு தூக்கி, இன்னைக்கு இந்த பிள்ளைய ஒரு டாக்டரா இன்னைக்கு கர்த்தர் மாற்றி, இன்னைக்கு ஒரு மருத்துவ படிப்பை பிள்ளைகள் இன்னைக்கு முடித்து முதல் தலைமுறையில் கர்த்தர் இவங்களை நிமிர வச்சிருக்கிறார். நல்லா தட்டுங்க. மாக்கா ராப்ல ஹேண்டலா பிரேக்கச்சே லேப ஹோஷே. ஆமென்.
எவ்வளோ பெருமையாக இருக்கு தங்கம். பிளஸ் யூடா. ஆமென். நான் இதுக்கு முன்னாடி இப்படி பார்க்கல. நான் இது கிறிஸ்தவமா அவ்வளோதான். அங்கே போயிட்டியா, அந்த கூட்டத்துக்கு போயிட்டியா நீ, ஏதோ நோய்க்கு வந்த மாதிரி அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாள் மாறுதுங்க. தேவனை சேவிக்கிறது நான் பெருமைன்னு சொல்ற மாதிரி. ஆமென். கர்த்தர் பின்னாடி போனா அவன் வேற மாதிரி இருப்பான் என்று சொல்லுகிற நாட்களை கர்த்தர் நாட்களில் தந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தே என்ன பேசுவாங்க, சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து 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 பாருங்க, இன்னைக்கு முடிச்சு வீட்டில் ஒரு டாக்டர் வந்தாச்சு. ஆமென். எங்க வீட்லயும் ஒரு டாக்டர் உருவாயிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமா பெரிய இது ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆமென். ஆமென். நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசா இல்லாம சிம்பிளா சொல்லுனேன். இதுல ஒரு மூட்டை பணம் கிடக்கு இந்த இடத்துல. இப்போ ஒரு குடிகாரன் கையில் அது கிடைக்குது, என்ன ஆகும்? அவனும் ஊத்திக்கிட்டு ஊருக்கே ஊத்தி விடுவான். நம்ம கூட வந்தா கொடுப்போமான்னு டவுட்டு. ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா கொடி எல்லாம் தாராள பிரமாயிரும். அது உள்ள போனவனே அவன் கிவரா மாறிடுவான். அதான் சரக்கு செய்யும் வேலை. நீங்க பாத்துக்கீங்களா? குடிகாரன் அவ்வளோ தாராளமா இருப்பான். எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படிமா. அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். ஒரு கெட்டவன் கையில கிடைச்சா அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் கேட்கிறேன், அதே பணம் உங்க கையில வந்தா என்ன ஆகும்? ஆமே. எவ்வளவு உயரிய நோக்கங்களை நீங்க செய்ய முடியும். அப்போ வெறும் நல்ல நோக்கங்கள் மட்டும் அப்படியே தன்னால நிறைவேறாது. நல்ல நோக்கம் எப்படி நிறைவேறும்? பிராக்டிகலா சொல்றேன். கர்த்தர் உங்க கையில பணத்தையும் பதவியையும் தருவார். ஆமே. உங்க கையில அது தருவாரியா? அது தருவதின் மூலம் தான் அவருடைய நோக்கங்கள் இந்த பூமியில் என்ன பண்ண முடியும்? நிறைவேற முடியும். இது வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ ஒரு ப்ரொஃபெட்டிக் பிக்சர் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இது வரைக்கும் வியாபார உலகத்துக்கு போகாத நீங்க அங்க போவீங்க. இதுவரை வராத வருமானம் உங்க கையில வரும். ஆமென். 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 கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் நான் காலையிலே சொல்லிட்டேன். கோரேஸ் என்ற ஒரு மன்னனை கடவுள் தெரிந்து கொண்டு அவன்கிட்ட கடவுள் ப்ராமிஸ் பண்றாரு, இங்க பாரு, எல்லா நாட்டு பணமும் உங்ககிட்ட வரப்போகுது. ஆமென். எகிப்தின் லாபங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் நெடிய மனிதராகிய சபையரின் லாபங்களும் தாண்டி உன்னிடமாய் வரும். அங்கேயும் பாருங்க, உங்களிடமாய் வரும். எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட வரும். ஆமென். கடவுள் சொல்றாரு அது வரும். அது உன்கிட்ட வர்றது நல்லது. ஏன் நல்லது? ஏன்னா நீ அமிக்கினி கிடையாது, நீ தானே திங்கிறாளு கிடையாது. நீ ஒரு சேனலை போல, ஒரு நதியை போல நீ இருப்பா. நீ நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் உன் மூலமா வளரும், கடவுளுடைய சுவிசேஷம் பரம்பும். அப்ப யோசித்து பாருங்க, நல்ல நோக்கத்தோடு இருக்கிறவங்க கையில பணம் இல்லைன்றாங்க. இனிமே அது இருக்கக்கூடாது. இனிமே நல்ல மனமும் இருக்கணும், நல்ல பணமும் இருக்கணும், ரெண்டு சேர்ந்தே இருக்கும். ஆமென். அப்போ இந்த தரிசனத்தை உங்க தரிசனமா நீங்க மாத்திக்கணும். வியாபாரம் நல்லது இல்ல, சொல்லுங்க, வியாபாரம் நல்லது, பணம் நல்லது. கடவுளுடைய திட்டங்களை, நோக்கங்களை இந்த பூமியில செய்ய இவைகள் என்னிடத்தில் வருவதாக. ஆமென். என் கையில் அது வருவதாக. எல்லாம் சொல்லுங்க, மணி கமத். ஆமென். அதனாலதான் கர்த்தர் எப்பவுமே ஒண்ணு பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நீங்க தேவனுடைய எந்த ஒரு ஆக்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆக்டுக்கு பின்னாடி பொருளாதார ஷிஃப்ட் அங்க இருக்கும். அதாவது எங்கேயோ இருக்கிற பணத்தை கர்த்தர் அவர் பிள்ளைங்க கையில திருப்புவார். அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கும். வெறும் மனம் திரும்பினா மட்டும் போதாது, எல்லா பணமும் திரும்பணும். உங்களுக்கு நேரா. இப்ப கடவுள் சொல்றாரு, இங்க பாரு, எகிப்தில் இருக்கிற மக்களை நான் வெளியே கொண்டு வர போறேன். ஆனா வெளியே வரும்போது நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஆத்துமாக்கள் தேவை, ஆத்துமாக்கள் வரணும் அப்படி சொல்லுவோம் தானே? கரெக்ட். என் மக்களை எகிப்துல இருந்து என்ன பண்ணுவேன்? வெளியில கொண்டு வருவேன். ஆனா
பாயிண்ட நோட் பண்ணிக்கோ. வெளியே வரும்போது என் மக்கள் மட்டும் வரமாட்டாங்க, மிகுந்த பொருட்களோடு, மிகுந்த பொருட்களோடு அவர்களை புறப்பட பண்ணுவேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜனமும் போடுங்க, அப்படி போடுங்க. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜனமும் பணமும். அப்போ வெறும் வெறும் ஆட்கள் மட்டும் வெளியே வருவாங்கன்னு சொல்லல, மிகுந்த பொருட்கள். அதுலயும் கவனிச்சு பார்த்தீங்களா, வெறும் பொருள் கிடையாது. நான் சொல்றேன், உங்ககிட்ட வெறும் செழிப்பு கிடையாது, மிகுந்த செழிப்பு, மிகுந்த பொருட்கள். ஆமென். பின்பு மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள். அப்போ காட்ஸ் டெலிவரன்ஸ்ல, காட்ஸ் சால்வேஷன் ஆக்ட்ல வெறும் மக்கள் மட்டும் வெளியே வர மாட்டாங்க, பணம் வெளியில வரும். ஆமென். இது வரைக்கும் கெட்டி கிடக்கிற மூட்டை மூட்டையா கெட்டி கிடக்கிறதெல்லாம் வெளியில வரும், உங்க கையில வரும், உங்க பையில வரும், உங்க களஞ்சியத்துல வரும், உங்க வியாபாரத்தின் வசமாய் அது வரும். இயேசுவின் நாமத்தினால Lord, I open that realm in these places. Amen. எப்படி பேசுறாரு பாருங்க கடவுள், இப்படி சொல்லலாமா? பின்பு மிகுந்த பொருட்களுடனே என்ன பண்ணுவேன், புறப்பட பண்ணுவேன். ஆமென். நான் சொல்ல, this is a season. ஆமென். இதுதான் அந்த காலம், இதுதான் அந்த காலம். சங்கீதம் 118:25 போடுங்க பார்க்கலாம். ஓகே, கேஜேவி போடுங்க, கேஜேவி போடுங்க. Save now, Peseti, O Lord, Seti, send now prosperity. எல்லாம் சொல்லுங்க, send now prosperity. மறுபடியும் சொல்றேன், இது இந்த டைமுக்கான ஒரு அலாரம். ஆமென். நான் சொல்றேன், prosperity எப்பவுமே கிடையாது. Send now prosperity. Send now prosperity. இன்னைக்கு கிறிஸ்துவின் சபைக்கு பல விஷயங்கள் தேவையா இருந்தா கூட இது ரொம்ப ரொம்ப தேவை. இதை நான் உங்க மேல டிக்ளேர் பண்றேன். Send now prosperity. எல்லாம் சொல்லுங்க, send now prosperity. ஆமென். Send now. எல்லாம் சொல்லுங்க, send now. Amen. Send now prosperity and give us success. Amen. எல்லாம் சொல்லுங்க, send now. நவுனா உங்களுக்கு புரியுதா? இப்போ, இப்போ இல்லைன்னா எப்போ? திறக்கட்டுங்க, இன்னைக்கு நல்லா தட்டி வாங்கிக்கோ. திறக்கட்டு. எல்லா தரித்திரங்கள் உடைஞ்சு இதுவரை திறக்காத ஒரு சக்சஸ், ஒரு ப்ராஸ்பரிட்டி realm உங்க மேல திறக்கப்படும். Lord, send now. Send now. Send now. Send now prosperity. Send now prosperity. Amen. Not tomorrow, today. Amen. எல்லாம் சொல்லுங்க, send now prosperity. Amen. Send now prosperity and give us success. தமிழ்ல எப்படி வருது? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை. கொஞ்சம் ஜெனரலா அப்படி போயிடுது, ஆனா இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன். Send now prosperity and give us success. Amen. எல்லாம் சொல்லுங்க, send now prosperity. அப்பனா என்ன தெரியுமா? இந்த காலத்துல கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற உங்க கையில இது வரப்போகுது. Amen. உங்க பிசினஸ்க்குள்ள அது வரப்போகுது, உங்க சபைக்குள்ள அது வரப்போகுது. Amen. Get ready, get ready, get ready. I speak, Lord, send now prosperity. Amen. Amen. எல்லாம் சொல்லுங்க, send now prosperity. இப்போ ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே. ஆமென். அப்ப நீங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமியை உண்டாக்கும் போதே வெள்ளி பொண்ணெல்லாம் உண்டாக்கிட்டாரு அவருடைய நோக்கங்களுக்காக. தெரியுமா உங்களுக்கு? மணி வித் மிஷன். எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. இந்தியில ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் சாப்பிட்ற எல்லா சோர்லையும் பேரு எழுதி இருக்கும். தானே தானேமே
लिखा है खाने वाले का नाम. ओके, दाने दाने में लिखा है खाने वाले का नाम. खाने वाले का नाम. எல்லாத்துலயும் ஒன்னு எழுதி இருக்குன்றாங்க. நான் சொல்றேன், உங்க பேர்ல எத்தனை கோடி எழுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இஸ் லிखा है, எழுதி இருக்கு, எழுதி இருக்கு. ஆமா, சும்மா கடவுள் படைக்கல. ஆனா என்னன்னா, நம்மெல்லாம் வேண்டான்னு உடனே நம்ம ஆட்கள் அதுக்கு எதிராக போன உடனே அதெல்லாம் எங்க போயிடுச்சு? எகிப்துக்கோ யார் கையிலையோ போய் அது இருக்கு. இப்போ கூட உங்க பணம் எங்கேயோ இருக்கு, உங்க வெள்ளி எங்கேயோ இருக்கு, உங்க லேண்ட் எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, லார்ட் சென்ட் நவ, லார்ட் சென்ட் நவ, சென்ட் நவ ப்ராஸ்பரிட்டி, சென்ட் நவ சக்சஸ், சென்ட் நவ ப்ராஸ்பரிட்டி அண்ட் கிவ் அஸ் சக்சஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வா. சொல்லுங்க, மானி கமத். ஆமென். கமத், கமத் மீ. ஆமென். அப்போ நோக்கமில்லாத மனிதர்களை இவ்வளவு குவிச்சு வச்சிருக்கும் போது நோக்கத்தை புரிஞ்ச உங்க கையில வருவது நியாயம். அப்ப தேவனுடைய ஆக்ட் எல்லாம் நீங்க பாருங்க. அது வரைக்கும் எகிப்துக்குள்ளதான் செல்வம் இருந்துச்சு. ஆனா ஒரு சந்ததி விடுதலையாகி வந்த உடனே கடவுள் பார்த்தாரு, சும்மா என் பிள்ளைங்களை அனுப்பவே முடியாது. இது வரைக்கும் இந்த எகிப்துல இருந்த அத்தனை எக்கனாமி எடுத்து இஸ்ரவேலர் அப்படின்னு பார்த்துட்டு. இன்னொன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? சம்பாதிச்சு சேர்த்து குவிக்கிற தொல்லை சிலருக்கு, அதை பயன்படுத்தும் ஸ்லாக்கியம் உங்களுக்கு. பைபிள் சேஸ். ஆமென். பிரசங்கில படிக்கிறோம், சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு நியமித்தார், ஆனா எடுத்து அனுபவிக்கும் பாக்கியத்தையோ. ஆமென். இதுக்கு பேரு வெல்த் டிரான்ஸ்ஃபர். எல்லாம் சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர். நல்லா சவுண்டா சொல்லுங்க, செல்வ பரிமாற்றம். நல்லா சவுண்டா சொல்லுங்களேன். இப்படி ஒண்ணு இருக்குன்றது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் பாருங்க, நீங்க ரெடி ஆனீங்கன்னா எங்கேயோ இருக்கிற பிசினஸ், எங்கேயோ இருக்கிற பணத்தை, பதவிய உங்களுக்கு நேரா he transfer everything. ஆமென். என்ன போட்டிருக்கு பாருங்க, தேவன் தம் பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையே அவர். அதாவது உங்க கையில கொடுத்துட்டு போறதுதான் அவன் வேலை. வாங்கிக்கோங்கய்யா, வாங்கிக்கோங்கய்யா. பைபிள் சொல்லுகிற துன்மார்க்கனின் ஆஸ்திகள் எல்லாம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர். நல்லா சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர். ஆமென். நான் நம்புறேன், இனிமே உலகத்துக்கிட்ட நிறைய இருக்காது, சபையின் கையில் நிறைய இருக்கு, தேவ பிள்ளைங்க கையில நிறைய இருக்கு. இது நடந்தே தீருங்க. இட் இஸ் காட்ஸ் வில். ஆமென், ஆமென். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக எவன்லாமோ சேர்த்து வச்சிரு. என்ன கேட்டா அவன் வேலையை அவன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, பிள்ளை ரெடியா இருந்துக்கோ, என் நேரமும் மடை திறக்கும், உன் கையில வரும்ன்ற. உன்னிடமாய் வரும், உன்னிடமாய் வரும், உன்னிடமாய் வரும். It's a time for wealth transfer. இது செல்வ பரிமாற்றத்தின் நேரமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர், இதான் பைபிள்ங்க. பைபிள்ல இந்த கோடுனால பைபிள் நிரம்பி இருக்கு. இப்போ இவன் அடிமையா இருந்தா, இப்போ இவனுக்கு வெளிச்சம், ஆட்டுக்குட்டியினால் விடுதலை வந்து விட்டது. இயேசுவின் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்தவர்களாய் வெளியே வந்துட்டாங்க. இப்போ வெளியே வந்து சும்மா இருக்க முடியாதுல, கடவுள் சொல்லிட்டாரு, இப்போ எகிப்துல இருக்கிறதெல்லாம் எங்க? 400 வருஷம் உன்கிட்ட ஒண்ணுமே வரல, ஆனா நடு ராத்திரில உன்கிட்ட வரப்போகுது. வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அனாயிண்டிங் இருக்குது. அது வராத பணத்தை உங்க கையில வர வைக்கும், வராத செல்வத்தை வர வைக்கும், வராத வெள்ளிய பொண்ண உங்க கையில அது வர வைக்கும். ஆமென். ராபாஹா சாண்டலா பிராக்கட்டா லேபோஹோ சேடலே பிரேக்கே லேமானா சேட்டேல மந்தரே. ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வரும். நீங்க பாருங்க, ஒரு நாட்டினுடைய எக்கனாமியை அப்படியே தூக்கி இவங்க கையில கொடுத்துட்டாரு. ஆமென். பைபிள் சொல்ற வெல்த் வேறங்க அது. நான் சொல்றேன், இன்னைக்கும் கர்த்தர் அப்படி செய்கிறவர். ஆமென். உங்க வசமா திருப்ப ரெடியா இருக்கிறார். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்ல மணி மட்டும் இல்ல, மெனி. ஆமான் இருந்த பதவிக்கு மோர்தகாய் போயிட்டான். தட்டுறது தெரியுமா? நீங்க அதை ஆமோதிக்கிறீங்க, வரவேற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் நடக்கட்டும். சில நல்ல பதவிகளுக்கு, சில நல்ல பொசிஷனுக்கு நீங்க செல்லத்தக்கதாய் ஒரு பரிமாற்றம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அதுக்கு முன்னாடி வஸ்தி, இப்போ எஸ்தர் தான் ஒஸ்தி. ஆமென். வஸ்தி இருந்த இடத்துக்கு யார் வந்துட்டா? பண்ணாரா பண்ணலையா? பண்ணாரா பண்ணலையா? பண்ணாரு பாருங்களேன். அப்ப என்ன ஆயிடுச்சு? இவங்க கையில அதிகாரமும் இவங்க கையில பொசிஷனும் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? எல்லாம் இவங்க கையில வந்துடுச்சு. பணத்துக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார். காலையில உங்களை இன்னைக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் நான். ஆமா, அது எங்க இருந்து வரல, அது கர்த்தர் இருந்து வருது. கர்த்தர் அவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது உங்களுக்காக திருப்ப வேண்டியதை திருப்புவார், அசைக்க வேண்டியதை அசைப்பார். ஆமென். ஐஸ்வர்யம் உங்க கையில வருது, செல்வம் உங்க கையில வருதுன்றது இட்ஸ் a move of the Holy Spirit. அது ஆவியானுடைய ஒரு செயலாக அது இருக்கிறது, சும்மா கிடையாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்குது, எஸ்தரை பார்த்து சொல்றான், இக்காலத்தில் உதவியா இருக்கும் பொருட்டு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அப்போ எதுக்கு கடவுள் இதெல்லாம் தராரு? எல்லாம் சொல்லுங்க, உதவியாய் இருக்கும் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, உதவுறதுக்கு தான். உங்களை தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமென். அப்போ பணம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் மாத்துறாரு. இப்போ இது மாதிரி எத்தனை ஸ்டோரி பைபிள் இருக்குது பாருங்களேன். யாக்கோபு வேலை பார்த்துட்டே இருக்கிறான், 10 வாட்டி அவன் சம்பளத்தை மாத்திட்டாங்க. யாரு? லாபான். தன் லாபத்தையே பார்ப்பான். அவன் பேர் தான் என்னது? லாபான். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பேரு. ஐயோ, சில பேர் பாருங்களேன், இப்போ நம்ம செழிப்பு முன்னேற்றம் சொன்ன உடனே ஏதாவது பண்ணுவாங்க. பிரதர், ஒருத்தரும் சரியில்லை, எங்க பார்த்தாலும் ஏமாத்து பித்தலாட்டம், பொய்யான உலகம். இதுல நான் எப்படி பிரதர் இருக்குது? கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்கிறாரு. என்ன பண்றாரு பாருங்க, இப்படி ஏமாத்துற இந்த லாபானுக்கு நடுவுல கர்த்தர் லாபானுடைய எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்து, ஆமென், இவ்விதமாய் உன் தகப்பனின் ஆடுகளை எடுத்து தேவன் என் கையில கொடுத்தாரு. இவன் ஜம்பளத்தை ஒழுங்கா போடலையா, வட்டி முதலுமா சேர்த்து உன் கையில நான் தரேன்றார். ஆமென். சரி, எந்த பைபிள் கையில வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல பாருங்களேன். எங்க திருப்பினாலும் கர்த்தர் பாருங்க அவர் பிள்ளைகளுக்காக நிக்கிறாரு. என்னப்பா, என்ன வருமானமே, கவலைப்படாத. யார்? மாமனார் ஏமாத்திட்டாரா? பொண்ணை கொடுத்துருக்கணும் கொஞ்சமாவது, ஆனா கவலைப்படாத. ஆனா மாமன்னர் ஒருவர் இருக்கிறார். ஆமா, என்ன நடக்குது பாருங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு, எத்தனை பேர் நம்புறீங்க? எடுத்து ஆமென். ஆமென். I believe this is a season of great wealth transfer. இது செல்வ பரிமாற்றத்தின் காலம். இது செல்வ பரிமாற்றத்தின் காலம். ஆமென். Get ready. Get ready. Get ready. ஆமென். எப்படி மாத்துறாரு பாருங்க கர்த்தர். பதவியை மாத்துறாரு. ஆமென். ஜனங்களை கரெக்டான இடத்துக்கு திருப்பி விடுறாரு. ஆமென். அது வரைக்கும் இங்க இருந்தது, இது அப்படியே லாபானுடையது எங்க திருப்புறாரு? யாக்கோபுக்கு என்ன பண்றாரு? திருப்புறாரு. ஒருத்தர் சொன்னாரு, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல தானே அப்படிலாம் ஆயிருக்குது அப்படின்றார். நான் சொன்னேன், பழைய ஏற்பாடு மட்டும் யாருக்கு? அதுவும் நமக்கு தான். சரி, புதிய ஏற்பாட்டில் சொல்லட்டுமா? எத்தனை சொல்லணும் உங்களுக்கு?
அப்படின்னு. புதிய ஏற்பாட்டில் இப்படி இருக்குதா? நிறைய இருக்குது. இயேசு வந்தாலே வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஒரு ஊருக்கு போனார், அந்த ஊரில் பிரசங்கம் பண்ணார். அந்த ஊரில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சில பேருக்கு சொத்துக்கள் வந்துச்சு, அன்னைக்கு சில பேருக்கு வராத பணம் வந்துச்சு, அன்னைக்கு சில பேருக்கு தாங்க இழந்தது பல மடங்கா திரும்ப வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா சகைன்ற ஒரு ஆளை உழுப்புல ஊர்ல இருக்கிற இப்போ இந்த ஸ்டோரி நீங்க நம்ம படிக்கிறோமே, இது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறோமா? இல்ல என்ன போட்டிருக்குது? என் ஆஸ்தியின் பாதையை. அப்ப அன்னைக்கு எத்தனை பேருக்கு சொத்து போய் சேர்ந்துருக்குது? என் ஆண்டவர் முடிச்ச அவிழ்க்கிறவரியா, கெட்டி 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 வச்சிருக்குது பாருங்க. அவர் இறங்கும் போது, அவருடைய பிரசன்னம் இறங்கும் போது கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து எங்க போகணுமோ அங்க போக வைப்ப. சொத்து பரிமாற்றம், நில பரிமாற்றம், ஜன பரிமாற்றம், பண பரிமாற்றம். ஆமென். எப்படி வேலை நடக்குது பாருங்க. ஆமென். bless you. எப்படி வேலை நடக்குது பாருங்க. என் ஆஸ்தியின் பாதை ஏழைகளுக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு சில பேருக்கு என்ன வந்திருக்கும்? சொத்து வந்திருக்கும். என்னங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுங்க, கொடுத்துட்டாங்க. நீ நினைக்கிறீங்களா உங்க கையில நிலங்கள் வரும்? எழுதி வச்சுக்கோங்க. ஹவுசஸ், கார்ஸ் உங்க கையில வரும். கர்த்தர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்காக பண்ணுவார். ஆமென். அநியாயமாய் வாங்கினது உண்டானால் எத்தனை மடங்கு? பாருங்க, வாங்கினதை 4 மடங்கு கொடுக்கணும்னா எத்தனை மடங்கு ஆக்கியிருப்பான்? எத்தனை மடங்கு? அப்போ சில பேர் ஐ லாஸ்ட் மை மணி அப்படின்றாங்கல்ல. இப்போ இயேசு ப்ரீச் பண்ண அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? பணத்தை இழந்தவங்க 4 மடங்கா திரும்ப பெற்றாங்க. சார், எங்கெல்லாம் சுவிசேஷம் பரம்புதோ, எங்கெல்லாம் தேவனுடைய செயல் நடக்குதோ, அங்க பண பரிமாற்றம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. வெல்த் டிரான்ஸ்ஃபர், மணி டிரான்ஸ்ஃபர், லேண்ட் டிரான்ஸ்ஃபர், பொசிஷன் டிரான்ஸ்ஃபர், பீப்புள் டிரான்ஸ்ஃபர். ஐயா, இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய உங்க கையில போற மாதிரி தேவன் ஒரு செயலை செய்கிற ஒரு நேரமாய். ஆமென். யோசிச்சு பாருங்க எப்படி நடந்திருக்கும் அன்னைக்கு. அந்த ஊர்ல என்ன பேச்சு? திடீர்னு பணம் வந்துருச்சுங்க, திடீர்னு சொத்து வந்துருச்சுங்க. ஒரு ஊரு பூரா இதே பேசினா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். சார், இதெல்லாம் நடக்க போதுன்னு இல்லை, இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஆமென். நீங்க பாருங்க, போற இடத்துல எல்லாம் மக்கள் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போற சபைகள்ல, போற ஊர்கள்ல, நம்ம மீட்டிங் வர்ற எல்லாத்துல இருந்து என்ன கேட்கிறேன்? இவ்வளவு நாள் வராதது இப்ப வருது பாஸ்டர். ராபா ஹாச்சா லாபரா ஷாச்சா லாப்ர ஹேண்டலா பிரேக். ஆமென். இதுக்கு முன்னாடி பணம்னா உங்களுக்கு தேவன்றது ஞாபகம் வரலனா, இந்த கூட்டத்துக்கு அப்புறம் எப்பவும் அது ஞாபகம் வரும். என் கர்த்தர் தருகிறவர், என் கர்த்தர் திருப்பி விடுகிறவர். ஆமென். அப்ப நான் சொல்றேன், உங்க கையில திரும்புன்ற நான். ஆமென். அப்ப இந்த அடிப்படையில தான் கோரேசை பார்த்து கடவுள் சொல்றாரு, இங்க பார்ப்பா, நீ என் ஜனங்களை விடுதலையாக்குவாய், நீ என் ஆலயத்தை கட்டுவாய். பாருங்க, அவனுக்குள்ள தெய்வீக நோக்கம் வந்துடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக நோக்கம் செழிப்பை கவரும். மறுபடியும் சொல்லுங்க. Amen. Where there is vision, there will be a provisions. Amen. உங்க கையில வரணும்னா, 1000 கோடி வரணும்னா அந்த தரிசனம் உள்ள வரணும். ஆமென். அதுக்கான தெய்வீக திட்டம் உங்ககிட்ட வரணும். தெய்வீக திட்டத்தோடு உங்களை என்ன பண்ணணும்? இணைத்து கொள்ள வேண்டும். கடவுளை, நான் சும்மா ஒண்ணு எனக்காக பெரிய ஆளாக நினைக்கல. இதன் மூலம் உங்க ஆலயத்தை நான் கட்ட போறேன். இதன் மூலம் அநேகருக்கு நல்லது செய்ய போறேன். சுவிசேஷத்தை பரப்ப போறேன். ஆமென். ஆமென். அப்போ டிவைன் பர்பஸோட உங்களை இணைக்கும் பொழுது வெல்த் அட்ராக்ட் பண்றீங்க. ஆமென். இதுக்கு முந்தின வசனம் போடுமா? நான் என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம். பாருங்க,
இது என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என் நீதியின்படி அவனை எழுப்பினேன்னா, ஆக்சுவலி அவன் இஸ்ரவேலில் உள்ள ஒரு ஆளே கிடையாது. கோரேஸ் யாரு? ஒரு பிரஜாதி மன்னன். தரியுவின் நாட்களிலும் பெர்சியனாகிய கோரேஸ்ன்னு படிக்கிறோம்ல தானியேல்ல, அவன் யாரு? ஒரு பேர்சியன். அவன் இஸ்ரவேலே கிடையாது. ஆனா கடவுள் பார்க்கிறாரு, இவன் ஒன்னும் பிசினஸுக்கே வர மாட்டேங்கான, என்ன பண்றது? யாரையாவது வச்சு அவர் வேலையை செய்யறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா நீங்க வரும்போது என்ன நடக்கும்? உங்களை வச்சு அவர் செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப பெர்சியனாகிய இந்த சைரஸ் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி, எல்லாம் சொல்லுங்க, என் நகரத்தை கட்டி. அவனுக்குள்ள இருக்கிற ட்ரீம்ஸ் என்ன? அவனுக்குள்ள இருக்கிற, அதாவது எருசலேமை கட்ட போகிறான். கடவுள் பாருங்க, வீடு கட்டுறதுக்கு காசு தர்ற கடவுள் இல்ல, நாட்டே கட்டுறதுக்கு. இருக்கீங்களா? வந்த உடனே சொன்னேன், நீங்க வெறும் ஹவுஸ் பில்ட் பண்றதுக்கு உங்களை கூப்பிடல, சிட்டி பில்டர். ரெடியா இருக்கிறீங்க? அவ்வளவு தாங்கிப்பீங்களா? ஆமென், ஆமென். அவன் என் நகரத்தை கட்டி, ஆமென். அப்புறம் சிறை போட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான். கடவுள் பார்க்கிறாரு, இவனுக்குள்ள டிவைன் பர்பஸ், தெய்வீக தரிசனங்கள் நிரம்பி இருக்கு. அப்ப கொடுத்தா இவங்கிட்ட தான் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? எல்லார் கையிலையும் போகாது. சரியான அந்த இது உள்ள வைக்கும் போது நீ you will attract. Amen. இப்போ போறது மட்டும் இல்ல, இப்போ கடவுள் சொல்றாரு, இப்போ தான் அந்த வார்த்தை வருது. அடுத்த வசனம், எகிப்தின் சம்பாதிக்கிறவங்களாம் யாரு? இன்னொருத்தர். எத்தியோப்பியாவின் நெடிய ஆட்களாகிய எல்லாம் நடக்கட்டும்பா. நடந்து முடிஞ்சோன்னு என்ன ஆகும்? உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அன்னைக்கு அவங்க சிஸ்டர் நித்யா அவங்க சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசனத்தை தான் நான் கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு ஒரு லேண்டு வரணும் ஆக்சுவலி, ஆனால் ரொம்ப நாளாக என்ன பண்ணல, வரல. நான் சொல்லவும் அவங்க எளிமை வந்துட்டாங்க பாருங்க. ஆமென், பிளஸ் யூ சிஸ்டர். ரொம்ப நாளாக வரல, ஆனால் ஏன்னா இடையில நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் அந்த வசனம் சொல்லுது, தாண்டி வரும். எனக்கு ப்ரொமோஷன் வரணும்னா இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, அது இருந்துட்டு போட்டோம். நோ எமோஷன், ஒன்லி ப்ரொமோஷன். எல்லாம் நியாயப்படிலாம் நடக்காது. கிருபைன்றது என்ன தெரியுமா? நியாயத்தை மீறுவது. That's called grace. 10 பேர் லைன்ல நின்றுட்டு இருப்பாங்க, ஆனா தெரிஞ்ச ஒரு ஆள் வந்தவொடனே அவங்க தனியா கொடுக்குறீங்க பாருங்களேன், அதான் கிரேஸ். எத்தனை பேர் புரியுது? கிருபை சற்று அநியாயமாகத்தான் தோன்றும், ஆனால் என்ன செய்வது, அதுதான் கிருபை. ஆமென். இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. ஆமா, அதான் கிருபை. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு இல்ல, கர்த்தருக்கு காத்து இருக்கிற உங்களுக்கு. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தாண்டி. அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க பாருங்க. அந்த லேண்ட் இப்போ அவங்க பேர்ல வந்துடுச்சு. ஆமென். எல்லாம் இப்போ அவங்க டெஸ்டமனி சொல்றதுனால எனக்கு தெரியுது. நான் சொல்றேன், நிலம் வரும், பணம் வரும், பதவி சொல்லிட்டே இருக்கிறேன். சொல்ல சொல்ல ஆட்கள் வந்து என் காதுல சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஆயிடுச்சு, அப்படியே ஆயிடுச்சு. அவருடைய வாய் சொல்லுகிறது, அவர் கரம் நிறைவேற்றினது. நான் சொல்றேன், இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் உங்க வாழ்க்கையில நடக்கும். செல்வ பரிமாற்றங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற ஒரு நேரமா இது இருக்கிறது. ஆமென். ஏன் இவன்கிட்ட அவர் திருப்பி விடுறாரு? ஏன்னா இவனுக்குள்ள என்ன இருக்கு? தெய்வீக நோக்கங்கள். அதனால தான் நான் சொல்லுவேன், சும்மா காசு வேணும் காசு வேணும். கர்த்தாவே, நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். கர்த்தரோடு பேசுங்க. ஆமென். பாருங்க, நான் ஒரு நாள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாத பேரண்ட்ஸ்லாம் வாங்க அப்படின்னாங்க. கடைசியில் நானும் போனேன். ஏன்னா நானும் என் பிள்ளைக்கு என்ன பண்ணல, ஸ்கூல் ஃபீஸு கட்டல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை சொல்கிறேன் நான். அப்போ நான் கர்த்தர்ட்ட கேட்டேன், தர்றது தரங்க, கொஞ்சம் நிறைய தாங்க. ஏன்னா லிஸ்ட்டில் என் பேர் மட்டும் இல்லை, முன்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, இங்கே இருக்கிறேன், என் நடுவில் நிற்கிறேன், கொஞ்சம் நிறைய கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் சேர்த்து கட்டணும் அப்படின்னு கேட்டேன் நான்.
உண்மையா கேட்டேன், உண்மையா கேட்டேன், கேட்டதை அப்படியே செஞ்சேன். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு எங்கள் கைகளால ஃபீஸை கட்டி அவங்களை படிக்கிற அளவுக்கு கர்த்தர் எங்கள் கைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர், அன்னைக்கு ஒரு தம்பி தெரியும் சென்னையில் பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு பேசுறேன். என்ன 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 தெரியல, காலேஜ் ஃபீஸ் நீங்க தான் கட்டினீங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிற அப்படின்றான். ஆமென். அப்போ கேட்கும் போது எப்படி கேட்டுருங்க, எனக்கு, என் மனைவிக்கு, எங்க வீட்டில் இருக்க நாய்க்குட்டிக்கு. Dream big, think big, expect big. Amen. ஆரம்ப தரிசனம். கர்த்தாவே, சும்மா இல்ல, ஊரே வாழ வைக்கணும். நீ வெறும் ஊட்ட கட்டக்கூடாது, நாட்டே கட்டணும், நகரத்தையே கட்டணும். ஆமென். பாருங்க, இப்ப 100 கோடிக்கு கட்ட போறோம் திருநெல்வேலியில. ஆமென். சேர்த்துக்கோங்க உங்க விஷன்ல. ஆமென். இந்த கார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, வச்சிருக்காங்களான்னு தெரியல, உங்க பைபிளில் வாங்கி வச்சுக்கோங்க. ஆமென். நீங்க தான் கட்ட போறீங்க. ஆமென். யார் கட்டுவான்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை வச்சு உங்களை கர்த்தர் கட்டி உங்க மூலமா அதை கட்டுவாரு. ஆமென். எல்லாம் நடக்குமான்றாங்க, கண்டிப்பா நடக்கும். விழாவுக்கு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்றேன். நடக்காதுன்ற ஆட்களுக்கெல்லாம் நீங்க தானே விழாவை செய்ய போறீங்க. ஆமென். இந்த பாருங்க, லேண்ட் எல்லாம் பார்த்து வேலை எல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்குது. கண் காண பெருசா பிரம்மாண்டமாய் கட்டி எழுப்புவோம். ஆமென். அது வேற ஒண்ணும் இல்ல, அது ஊரே மறுரூபமாக்கிரும். பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் நன்றா இருந்தால் வீடு நல்லா இருக்குன்னு சொல்ல, பட்டணம் கலிகூரும். செம்மையானவர்களின் ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என் மூலமாய் என் தேசம், என் பட்டணம் நன்றா இருக்க போகிறது. ஆமென். அப்ப சும்மா கிடையாது, கடவுள் உங்களுக்கு தர்றதுன்றது ஏதோ வாய்க்கும் வயிற்றுக்கும் அப்படி கிடையாது, பலரை வாழ வைக்க. ஆமென். அப்ப நான் அப்படிதான் கேட்டேன், நான் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு. இன்னைக்கு நல்லா செய்யும்படி செஞ்சார். சீக்கிரமா ஸ்கூலே கட்டுவோம். எவ்வளவு ஃபீஸே கட்டிட்டு இருக்கிறது. ஆமென். ஆமா, நல்ல அழகான ஸ்கூல், கல்லூரி எல்லாம் கட்டணும். ஆமென். ஆமாங்க, கர்த்தர் கட்ட வைப்பாருங்க. ஆமென். கட்ட வைப்பார். அவர் அதை ரெடியா இருக்கிறார். யாராவது இருக்கீங்களா, வாங்கப்பான்றார். எல்லாம் சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர். அப்ப இந்த மாதிரி தெய்வீக நோக்கம் யாருக்குள்ள ஓடிட்டு இருக்கு? கோரேசுக்குள்ள ஓடுது. கர்த்தர் சொல்றாரு, அப்ப இது சும்மா செய்ய முடியாது, செய்யணும்னா என்ன வரணும்? மாத்தம். நீங்க பைபிள்ல பாருங்க, நெகேமியா, இவன் மைண்ட்ல என்ன இருக்கு? இடிந்து போன அலங்கத்தை கட்டணும் உள்ள என்ன இருக்கு? உள்ள தரிசனம் இருக்கு. ஆனா அவன் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ல இருக்கிறான். ஆனா கூட மைண்ட்ல பெரிய தரிசனம் உள்ள இருக்குது. நீங்க பாருங்க, இது வந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? அதற்கு வேண்டிய வெல்த், அதற்கு வேண்டிய மரங்கள், அந்த வேலைக்கு வேண்டிய எல்லாம் ராஜாவினுடைய தேவனுடைய தயவு என் மேல இருந்ததினால நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதுக்கு வேண்டியதை எல்லாம் ராஜா கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர். நீங்க ஹிஸ்டரியில் நீங்க பாத்தீங்கன்னா, சபை இவ்வளவு சபை எப்படி வளர்ந்து பெருசாச்சு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமான ஒரு காரியம் இருக்கிறது. என்ன நடந்தது பாருங்க. சபையிலெல்லாம் பெரிய பணம் இல்லை, உலகத்துல ஏகப்பட்ட காசு இருக்கு. கடவுள் என்ன பண்ணார் பாருங்க, எப்படியாவது அங்க இருக்கிறது இங்க மாத்தி விடுவாரு. மாத்தி விடுறதுல ஒரு வல்லவர். ஆமென். ஆமா, என்ன பண்ணாரு பாருங்க, இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு மன்னன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மன்னன் கிறிஸ்துவினுடைய காரியங்களை புரிந்து ஒரு வெளிச்சம் அவனுக்கு வருது. அவன் என்ன பண்றான் பாருங்க, அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றத்தினால என்ன பண்ணிட்டான், செல்வத்தை பூரா எடுத்து சபைக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரித்திரத்தை நீங்க பாருங்க. கிறிஸ்டியன்ற இந்த விஷயம் பெருசா வளர்றதுக்கு முக்கியமான காரணம், கர்த்தர் ஒரு மன்னன் என்ன பண்றாரு, பயன்படுத்தினார். அது வரைக்கும் கஜானா எல்லாம் அரசாங்க கஜானாவா, கவர்மெண்ட் காசா உள்ள தேங்கி கிடந்ததெல்லாம் இப்ப காசு எங்க வர ஆரம்பிச்சிட்டு, சபை கட்டுவதற்கும் சுவிசேஷத்தை பரப்புவதற்கும் பணம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். ஆமென். இங்க பாருங்க, அப்படிதான் நடக்குது.
தேவாலயத்தில் இருக்கிற அரணியின் கதவு வேலைக்கும் நகர அரங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகி ஆசாப் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை கட்டளையிட்டார். இன்னும் நிறைய இருக்குது, படிக்க பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிற பணம் உங்க கையில வருங்க. ஆமென். உங்க மைண்ட்ல தரிசனம் மட்டும் இருக்கணும். கடவுளுடைய இந்த நோக்கத்தை நான் என்ன பண்ணணும், செய்யணும். சும்மா ஏதோ உங்களுக்கானதை மட்டும் இல்ல, உங்களுக்கும் தருவார். அவன் வீட்டுக்கும் கொடுக்குறாரா இல்லையா? நான் தங்க போகிற வீட்டின் ஐயா, உங்க வீடும் நல்லா இருக்கும், அதே நேரத்தில் ராஜ்யத்தின் வேலையும் நீங்க செய்வீங்க. ஆமென். கர்த்தர் ஒன்றும் உங்களை மறந்து தர்றவர் கிடையாது, உங்களை நினைச்சிருக்கிறாரு. ஆமென். இப்ப யோசிச்சு பாருங்க, 52 டேஸ்ல அந்த அலங்கம் கட்டப்பட்டது. 52 நாளுங்க கட்டி எழுப்பிட்டான். ஆமென். அப்ப இதுக்கு எப்படி கட்டினா? சும்மா கட்டிட்டாங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கட்டாங்களா? எங்கேயோ இருக்கிற வெல்த்த கடவுள் அப்படியே திருப்பி இவங்க கையில கொண்டு வந்தார். எத்தனை பேர் பாக்குறீங்க கர்த்தர் பணத்தை உங்க பக்கம் திருப்புற? அவருடைய ஆவியை பாக்குறீங்களா? அவருடைய ஸ்பிரிட்டை நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்காக கடவுள் நிற்கும் போது எங்கேயோ இருக்கிறது உங்க பக்கமா திரும்பும். ஆமென். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எங்க இருந்தலாமோ வருது. ஒவ்வொரு நாளும் நான் பாக்குறேன், ஒவ்வொரு நாளும் பாக்குறேன். வெள்ளியும் பொண்ணும் வருது, நிலங்கள் வருது, வாகனங்கள் வருது, வந்துகிட்டே இருக்குது சார். நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு வரவே மாட்டேங்குதே. ஆமென். bless you, bless you. ஆமென். bless you brother. ஆமென். எங்களுக்கு வரவே மாட்டேங்குது, அது என்ன வருதுன்றேன். நான் வர வைக்கிற ஆவியை கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஆமென். என் கூட ஒரு தேவன் இருக்கிறார், அவர் திருப்பி விடுகிறவர். ஆமென். ஆமென். சும்மா இல்லை பாருங்க, நாங்கள் பண்ணி பாருங்க எவ்வளோ ஒரு ஊழியத்தை நம்ம செய்கிறோம். எத்தனையோ லட்சம், நம்ம பில்லு மட்டுமே 30 லட்சம் ஒரு மாதம். யோசித்து பாருங்க. நான் ஒரு சாதாரண ஆள் பாருங்க, ஆனால் கர்த்தருடைய இந்த செயலை நான் நம்பும் போது கர்த்தர் இதெல்லாம் செய்கிறாரு. ஆமென். இனி கோடிகளை தான் தாண்டி போகும். இனி லிஸ்ட் ரொம்ப வேற லெவலில் போயிட்டு இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, திருப்பி விடுவார். ஆமென். ஒன்று சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். கிங் டேவிட், தாவீது ராஜா, அவங்களுக்கு தெரியும், அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். படிப்படியா கடவுளை உயர்த்தி ஆசீர்வதிச்சு அப்படியே மேலே கொண்டு வந்தார். இவனுக்கு என்னன்னா எல்லாம் வெற்றியெல்லாம் பார்த்து ராஜாவா மாறிட்டான். இவனுக்குள்ள என்ன தரிசனம் ஓடிச்சு தெரியுமா? கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும், கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆசை. பைபிளில் போட்டிருக்குது, நாளாகமத்தில் படிக்கிறோம். அவன் சொல்றான், தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சையினால் நான் இவ்வளத்தையும் சவதரித்தேன் அப்படின்றான். எல்லாம் சொல்லுங்க, உமது ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினாலே நான் இத்தனை திரளான செல்வங்களை சவதரித்தேன் அப்படின்றான். இங்க பாருங்களேன், இப்போ இங்க பாருங்க, நான் என்னால் இயன்ற மற்றும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று, எல்லாம் சொல்லுங்க, ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொண்ணு, வெள்ளி வேலைக்கு மாத்துறதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சரி, வெள்ளி பொண்ணுக்கு பதிலாக கொஞ்சம் வெள்ளியை போட்டு அட்ஜஸ்ட். பொண்ணுனால எதை செய்யணுமோ அது பொண்ணு, வெள்ளினால் எதை செய்யணுமோ அது வெள்ளி. வெண்கல வேலைக்கு வெண்கலம், இரும்பு வேலைக்கு இரும்பு, மர வேலைக்கு மரம், பதிக்கப்பட்ட காந்தி உள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். எல்லாம் சொல்லுங்க, ஏராளமாய் சவதரித்தேன். குவிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு டைம்ல ஒரு ஷெப்பர்ட் பாய், சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், இவன் மேல வந்த கடவுளுடைய அபிஷேகமும் கிருபையும் இப்போ குவிச்சு வைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. நான் சொல்றேன், நீங்க நார்மலா நீங்க இது எப்படி உள்ள வாங்குறீங்கன்னு தெரியல, ஆனா நான் சொல்றேன், உங்க கையாலேயே பல கோடிகளை கொடுக்கிற மாதிரி. ஆமாங்க, உங்களுக்கு நம்புறது கஷ்டமா இருந்தா கூட இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க கைகள் லட்சங்களை கோடிகளை கர்த்தருடைய நோக்கத்திற்காக கொடுக்கத்தக்கதாய் திரளானதை சவதரிக்கிற ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகும். அவன்
மைண்ட்ல பாருங்களேன், தேவனுடைய ஆலயத்திற்கு என்று மைண்ட் அவனுக்கு என்ன ஓடுது? எங்கேயோ இருந்த என்ன கடவுள் இப்படி ஆக்கிட்டாரு, நான் கடவுளுக்காக பெருசா செய்யணும், கடவுளுக்காக பெருசா எதையாவது சாதிக்கணும். இந்த எண்ணம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்க 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 கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆமென். யோசித்து பாருங்க, எல்லாம் தாவீது கையில வந்துடுச்சு, திரளா வந்துடுச்சு. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அதுக்கப்புறம் உள்ளது நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அப்படி போங்க பார்க்கலாம். ஷப்ரா கச்சாலா, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால. சொல்லுங்க வாஞ்சை. சார் இது பண ஆசை இல்ல, இது கடவுள் ஆசை. I am not talking about the lust of money. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யத்தின் ஆசை, சுவிசேஷத்தின் ஆசை, கடவுளுடைய திட்டங்கள் நிறைவேறுன்ற ஆசை. ஆமென். ஆமென். வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ஏற்கனவே கஜானாவில் இருக்குது, அப்புறம் பர்சனல் அக்கவுண்ட்லயும் இருக்குது. ஹலோ, மினிஸ்ட்ரி அக்கவுண்ட்ல இருந்து கொடுக்கிறது வேற, பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து கொடுக்கிறோன்றான். ஆமா, எனக்கு சொந்தமானது நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க கொடுக்கிறேன். இந்த வார்த்தை வரட்டும் பார்க்கலாம். இன்னும் சவுண்டா? அறைகளில் சுவர்களை மூடுவதற்காக பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காக கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காக ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். ஆமென். இதெல்லாம் எத்தனையோ கோடிகள் மதிப்பு வாய்ந்த விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கு. ஆமென். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இப்பொழுது உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கை செலுத்த மனப்பூர்வம் உள்ளவர்கள் யார் என்றான். பாருங்க, இவன் கொட்டி கொடுத்துட்டு கேட்கிறான், நான் கொடுத்துட்டேங்க, உங்கள எத்தனை பேர் மனப்பூர்வமா இருக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்றாரு? கேட்கிறாரு. இப்ப பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேலில் கோத்திரங்கள் எல்லாம் எழும்பி நின்று பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 10000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். ஒரு பெரிய கிவிங் ஸ்பிரிட் அந்த இடத்துல திறக்கப்படுது. ஆமென். Not just David give. அவன் மட்டும் கொடுக்கல, யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளை கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கு என்று கொர்சேனியனாகிய ஏகேலின் கையிலே கொடுத்தார்கள். ஆமென். ஷாக்ல மாண்டலே புரோக்கே. ஆமென். போடுங்க, எல்லாம் சொல்லுங்க கொடுத்தார்கள். மறுபடியும் சொல்லுங்க. ஓகே. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சார் கிவிங் என்றது ஒரு ஜாயா மாறிச்சு. உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். அவனுக்கு என்ன தெரியுமா? என்ன மாதிரியே என் மக்களும் இருக்கிறாங்களே, அப்பனுக்கு புள்ள அது மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். ஆமென். பாருங்க, நான் வெள்ளி பொண்ணு காசு இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். என் பிள்ளைங்க மனைவிலாம் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன மண்டைக்குள்ள ஓடிச்சுன்னு தெரியாது, ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்றது தெரியும். ஆனால் கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் இன்னொரு சீசன் வந்துச்சு பாருங்களேன், அவங்க எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பிள்ளைங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே பார்த்தீங்களா, கிவிங்ன்றது ஒரு ஸ்பிரிட். அது உங்க மேல வருதுச்சுன்னா நீங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். சார் காணிக்கனாலே பொண்ணு வெள்ளி தங்கம் எங்க ஆயிடுச்சு பாருங்க. சிறந்ததெல்லாம் கர்த்தருக்கு, எதெல்லாம் மேலானது எல்லாம் கர்த்தருக்கு. ஒரு தலைவன் கொடுக்க 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 அவன் மக்களும் கொடுக்குறாங்க. அதனால தான் பாஸ்டர்ஸ் சொல்லிடுவேன் நான், உங்களுக்கு மேல உங்க மக்கள் வளர மாட்டாங்க. எங்க சபையில் ஆராதனையில் நம்ம கூட்டங்களில் பாருங்க, வெள்ளி பொண்ணு தங்கம் வராத நாளே கிடையாது. அந்த மாதிரி வந்து அது எப்படிங்க வருது? உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் அதை செய்யும். ஆமென்.
அதனால் உங்ககிட்ட கொண்டு வந்து பணமாக மக்களுக்கு இப்போ ஆஃபரிங் எடுத்துருக்கிறேன் காலில் இருந்து காணிக்கை அப்படின்னு தான் எடுத்தோமா. ஆனால் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்களா, எப்படி கொடுக்குறீங்க? அது அனாயிண்டிங். கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம நின்றுட்டு இருந்தாலே வருது. ராக்கெட்டு ஆமாம் சில்வர் கோல்டுன்னு கொண்டு வந்து அதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். எப்படி இது வரும்? ஒரு தலைவன் மேல இருக்கிற அபிஷேகம் யார்கிட்ட வருது? மக்கள் மேலையும் வருது. பாருங்க, தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு கூட கஞ்ச பிசினாரியா இல்லாம என் மக்கள் என்ன மாதிரியே இருக்கிறாங்க, என் மக்கள் என்ன மாதிரியே இருக்கிறாங்க. ஆமென் ஆமென், என் மக்கள் என்ன மாதிரியே இருக்கிறாங்க. ஆகையால் தாவீது ராஜா அனைத்து கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது என்னவென்றால், அவன் தேங்க் பண்றான் கடவுளுக்கு. பாருங்க, இவன் பெரிய பணக்காரன் ஆனா கூட இவனுக்கு தெரியுது, நான் என்னால் ஆகல கர்த்தரால ஆனா. அவன் சொல்றான், கர்த்தாவே மாட்சியமும் வல்லமையும் மகிமையும் ஜெயம் மகத்துவம் உடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உங்களுக்கு. கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ரெவலேஷன் எங்க இருந்து வருது பாருங்களேன். நீங்க தான் சாமி கொடுத்தீங்க, என் கையில கொடுத்தீங்க. எதுக்கு? நான் நன்றா இருக்கிறதுக்கும் உங்க நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஒன்று அனுபவிக்க, இன்னொன்னு அறிவிக்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆமென். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதல் முறையாக ரொம்ப நேர்த்தியான டைமுக்கு முடிக்கிறோம் நம்பி எழும்பிட்டீங்க. சரி, எழும்புங்க. ஆமென். எக்ஸாக்ட்லி. ஆமென். இட்ஸ் 5 o'clock ஸ்டாண்ட். எத்தனை பேருக்கு விளங்குது? ஏதாவது வெளிச்சம் அடிக்குதா? பணம்னா என்ன, ஐஸ்வர்யன்றது என்ன? இது எந்த எக்கனாமிக்கல் கிளாஸ்லையும் போய் நீங்கள் படிக்க முடியாது. அவங்களால இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. இப்பிரபஞ்சத்தின் ஞானிகள் ஒருவனும் அதை அறியவில்லை. எந்த தர்க்க சாஸ்திரியும் இதை உங்களுக்கு சொல்லவே முடியாது. இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். யாக்கோபு புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை படிக்கிறோம். அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, கூலிக்காரரின் கூலி கூக்கரில் இடுகிறது. எல்லாம் சொல்லுங்க, கூலிக்காரரின் கூலி கூக்கரில் இடுகிறது. அதாவது கொஞ்சம் பேருக்கு பணம் போய் சேரணும். யாருக்கு பணம் வேணுமோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ கூலி வேணும்னா யார் சத்தம் போடுவா? கூலிக்காரன் தான் சத்தம் போடுவான், இல்லையா? எங்கள் கூலியை தர வேண்டும், எங்கள் சம்பளத்தை எங்களுக்கு, அப்படித்தானே பண்ணுவாங்க. ஆனால் யாக்கோபுல அப்படி போடல. யாக்கோபுல எப்படி போடுது தெரியுமா? கூலிக்காரர்கள் சத்தமிடல, கூலி சத்தமிடுது. மணி ஸ்பீக்ஸ். எல்லாம் சொல்லுங்க, மணி ஸ்பீக்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பணம் சத்தமிடுகிறது. ஆமென். சோ சத்தமிடுகிறது கூலிக்காரங்க கிடையாது. யார் சத்தமிடுதா? அப்படின்னா என்ன தெரியுமா? நான் தப்பான இடத்துல இருக்கிறேன், கரெக்டான இடத்துக்கு போகணும் அப்படின்னு பணம் சத்தமிடுது. நான் சொல்லட்டுமா? இந்த நாள்ல இருந்து சில காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்கு வர வேண்டியது எங்கேயோ இருக்குதுங்க, எல்லாம் உங்களை நோக்கி வரும்படியாய் அது சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். தப்பான இடத்துல இருந்தா கூட அது என்ன சொல்லுது? நான் போணும், என்ன விடு, நான் போணும். கூலிக்காரர்களின் கூலி சத்தமிடுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஆவிக்குரிய உலகத்துல பாருங்க, அதுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். நான் சொல்றேன், எங்க பிடிச்சிருந்தாலும் உங்க கையில வந்துடும். ரொம்ப நாள் ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆகுது இயேசுவின் நாமத்தினால். பிடிக்கப்பட்ட பணங்கள், திருடப்பட்ட பணங்கள், ஆமென், நியாயமாய் வர வேண்டிய பணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கரங்களுக்குள்ளே வருவதா. ரபா ஷடல மாண்டலே லீகாம்ர மாண்டலா பிரேக் லேபஹாச தால மாண்டலே பிரேக். அப்போ அநியாயமா பிடிச்சு வச்சிருந்தா கூட உங்ககிட்ட வரும். நியாயமா வர வேண்டியதெல்லாம் வரும். ஆமென்.
இட்ஸ் a time for collection. ஆமென். ஆமென். வசூல் ஆக போகுது. ஆமென். ரொம்ப நாளா வசூல் ஆகாதது இனிமே வசூல் ஆகும். ஆமென். உங்க கையில வரும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆனா எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை தாவீது சொல்றான். ஏன் என் கையில வருதுன்னா, ஒண்ணு நான் அனுபவிக்க. எல்லாம் சொல்லுங்க, நான் அனுபவிக்க. நெக்ஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, அறிவிக்க. ஆமென். ஒண்ணு நீங்க நல்லா இருக்கும், நீங்க நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், கடவுள் வச்ச எல்லா பெஸ்ட்டையும் நீங்க என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். அடுத்தது சுவிசேஷம், ராஜ்யம், கடவுளுடைய நோக்கம், திட்டம், இதெல்லாம் என்ன பண்ணணும், செய்யணும். எத்தனை பேர் அப்படி செய்ய விரும்புறீங்க? ஆமென். நான் சொல்றேன், இந்த அர்ப்பணம் உங்க கையில இருக்கும்னா கோடிகள் உங்கள் கைகளில் வரும். எழுதி வச்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி செமினாருக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வரல, சும்மா உங்களை கொண்டு வந்து இன்னைக்கு உட்கார வைக்கல. இப்படிப்பட்ட ஒரு மண்டலத்துக்குள்ளே கடவுள் உங்களை கொண்டு வந்திருப்பார்னா, உங்க கையில் அவர் ஏதோ ஒன்று இது வரைக்கும் இல்லாத விதத்தில் தரும்படியா கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இட்ஸ் a spiritual things. பணம் உங்க கையில வருது சாதாரணமான காரியம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் யாருடைய ஆவியை ஏவினாரோ, எல்லாம் சொல்லுங்க, யாருடைய ஆவியை அவர் ஏவினாரோ அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, பணம்ன்றது சும்மா வர்றதில்லை, கடவுளுடைய ஆக்ட் தான் செல்வத்தை உங்க கையில கொண்டு வரும். ஆவியானவர் உங்களுக்காக எங்க ஏவணுமோ அங்க ஏவுவார், யாரை தூண்டணுமோ தூண்டுவார். ஆமென். ராக்லா மாட்டா டாமா ராக்கட்டா லீபனாசா டாலா பிரேக்கெட்டே லே பிரேக்கெட்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் a spirit move. சும்மா சும்மா பணம் இல்ல, அது ஆவியானவருடைய ஒரு அசைவு, ஆவியானவருடைய ஒரு செயல். அது நடக்கும்போது வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது. ஆமென். உங்க கையில டிரான்ஸ்ஃபர் ஆகும். கடவுளுடைய நோக்கங்களை செய்யும்படியாய், அவருடைய திட்டங்களை செய்யும்படியாய், அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாய். நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க, காலையில் எப்படி இயேசு பின்ன நான் போவேன் எல்லாம் எனக்கு வரும்னு சொன்னீங்க, அது மாதிரி அவர் நோக்கத்தை நான் செய்ய போறேன். ஆமென். சில நோக்கத்தில் இப்பவுமே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. ஆமென், ஆமென். ஆமா, சில நல்ல அற்புதமான கனவுகளோடு உங்களை என்ன பண்ணிக்கோங்க, இணைத்து வைத்து. அந்த இணைப்பே உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரும். பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். ஏன் தெரியுமா, பவுலுடைய ஊழிய திட்டத்தோடு பிலிப்பு சபை இணைந்திருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் சில நல்ல தரிசனத்தோடு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். ஆமென். ஆமா, பாருங்க, இன்னைக்கு இந்த பெங்களூர் மீட்டிங் நடத்துறோம்னா ஏதோ நம்ம மட்டும் நடத்திட முடியாது. இங்க ஒரு கத்தர் ஒரு தொழில் செய்யற ஒரு ஆளை பிளஸ் பண்ணி உயர்த்தி, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நடத்த வச்சிருக்கிறார் பாருங்களேன். ஆமென், ஆமென். சும்மா சும்மா பண்ண முடியாது, சும்மா செஞ்சிட முடியாது. அப்ப கர்த்தர் அதுக்குன்னே சிலர் என்ன பண்றாரு, எழுப்புகிறார். ஆமென். அப்ப இணைப்பு பாருங்களேன். அப்படி பவுலுடைய தரிசனத்திலே பிலிப்பியர்கள் தங்களை இணைத்துக் கொள்வதனால பவுல் சொல்றாரு, உங்க கணக்கு பெருக போகுதுன்றாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். சொல்லுங்க, மனப்பூர்வமாய் கொடுத்தார். ஆமென். எஸ், இட்ஸ் a wonderful time. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்ய போறோம். இட்ஸ் a time to give. ஆமென். இது காணிக்கை எடுக்கும் நேரம் அல்ல, பயப்பட வேண்டாம். இது காணிக்கை கொடுக்கும் நேரம். ஏற்கனவே நீங்க பே பண்ணி நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்திருந்த ஹாலுக்கும் சாப்பாட்டுக்கும் பே பண்ணியிருக்கிறீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி கொடுக்க போறீங்க. கர்த்தருடைய திட்டத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளும்படி நீங்க கொடுக்க போறீங்க. ஆமென். பாருங்க, நிறைய பேர் இந்த 100 கோட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஏற்கனவே உங்களை இணைத்து இருக்கிறீங்க. இணைக்காத பிள்ளைகள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. இந்த கார்டு இருக்காமா செல்வம்? ஆமென். இருக்கா? யூ ஹேவ் a கார்டு. இது வரைக்கும் வாங்காதவங்க அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கொண்டாங்க. தாவீது சொன்ன மாதிரி சொல்ல போறீங்க, அவருடைய ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சையினால். இந்த மாதிரி கார்டு எனக்கு கிடைக்கல பாஸ்டர்ன்றீங்களா யாராவது? அவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கொடுங்கம்மா, கை கட 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 கடன்னு கொடுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். கொடுங்க. ஒன்றும் இல்லை, இதில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். 100 கோடியில் நானே 100 கோடி கொடுத்துட்றேன் பாஸ்டர்ன்னு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க.
1 lakh இதான் மினிமமாக ஒரு பிளான் வச்சுருக்குறோம். பரவாயில்ல, 10,000, 50,000, 1 லட்சம். நான் இது எதுக்கு இது? சில பேர் என்ன பாஸ் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க? நான் கடவுள் பிள்ளைங்க கையில் பெருசாக வரப்போகுது, அதனால தான் பெருசாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஆமேன். கட்டினா இப்படி கட்டணும். ஆமேன். ஆமாம், அந்த ஊருக்கே அடையாளமாக இருக்கணும். அந்த ஊருக்கு வர்றவங்க கோயிலை பார்க்கறதுக்காகவே வரணும். என்னங்க இவ்வளோ அற்புதமாக உன்னை கட்டி வச்சுருக்காங்களா, கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சு அவர் பிள்ளைங்களை இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்களான்னு வந்து அதுக்காகவே விசிட்டிங் பண்ணதுக்கு வரணும். ஆமேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குதுங்க, இந்த மாதிரிலாம் செய்யணும் கடவுளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன். ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கான இது அதை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் வாங்காதவங்க கை மட்டும் வசதி வச்சுருங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. யாருக்கெல்லாம் இந்த கார்டு வரலங்க அவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். இந்த கார்டு என்கிட்ட எனக்கு வரலன்றவங்க மட்டும் கை தூக்குங்க, வாங்கிக்கோங்க. உங்கள் பைபிளில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதுலேயே எல்லா இதுவும் இருக்கும். நீங்கள் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதற்காக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கும். கை மட்டும் தூக்குங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கார்டு எனக்கு வரல அப்படின்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சரி, மற்றவங்கெல்லாம் ஏற்கனவே நீங்கள் இதில் இருக்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. நிறைய பேர், சில பேர் பாருங்கள் 1 lakh கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒருத்தர் பார்க்குறேன் 3வது முறையாக வந்திருக்கிறார். என்னங்க என்ன ஏற்கனவே 1 lakh கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துட்டேன், திருப்பி இன்னொரு 1 lakh அக்கௌண்ட்டில் போட்டேன், இன்னொரு 1 lakh செக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமென். யோசித்து பாருங்க, ஏன் கடவுளுடைய பிள்ளைங்க கையில் வரணும்னா வந்தால் இப்படி நல்லது நடக்கும். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த சுவிசேஷமே வரக்கூடாது, உன்னை ஏழையாவே நீங்கள் உட்கார்ந்துடணுன்றதுல அவன் பெரிய பிளானாக இருக்கான். ஸோ இந்த கூட்டங்கள் அவனுடைய திட்டங்களை தவிடு பொடியாக்கி, ஆமென், ராஜ்யத்துக்கான காரியங்களை நிறைவேற்றுகிற ஒரு இடமாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ நான் சொல்ல, இனி வருகிற இந்த சீசன் உங்கள் கையே வாரி இறைக்கும். ஆமென். ஸோ பாடல் பாடும் பொழுது நாம் கொடுக்க போகிறோம். அப்புறம் நான் ஜெபம் பண்ணி உங்களை அனுப்பி வைக்க போகிறேன். ஆமென். என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ராப்பஹா சட்டாலா மாண்டலே. ஆமென். இப்போ கூட நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்முடைய அது போடுங்கம்மா, ஜிபே நம்பர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், ஸ்கேன் நீங்கள் பண்ணலாம், ஸ்கேன் போடுங்க. ஆமென். யூ கேன் கிவ் த்ரூ ஜிபே ஆர் ஸ்கேன். இப்போ நமக்கு 2 அக்கௌண்ட்டாக அது காட்டும், அதனால் குழப்பம் அடைய வேண்டாம். பாலசேகர் அப்புறம் சி பாலசேகர்னு வரும். ஐயோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ரெண்டுமே நமக்கு தான். என்னமோ தெரியல, டபுள் ஆகிடுச்சு அக்கௌண்ட். ஆமாம். சரி, சில பேருக்கு அது இதாகிடுச்சு, ஐயோ அண்ணன் இதுக்கு தான் போதா அப்படின்னு ரொம்ப இதாகிடுறாங்க. இல்லை, அதெல்லாம் செக் பண்ணிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் சில பேர் ஏதாவது போட்டு விடுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், அதுக்கான காரியங்களை செய்யுங்க. ஸ்கேன் இது போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்கணும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆமென். பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, என் கை வாரி இறைக்கும். ஆமென். அதுக்கு தாங்க பணம், அதுக்கு தான் பணம். ஆமென். ஆமாம். எங்கள் மக்கள்லாம் பாருங்க, இனி கவர்லலாம் கொடுக்கக்கூடாது, பையில் கொடுக்கணுன்றாங்க. மூட்டை மூட்டையா தரணும் அப்படின்றாங்க. என்னம்மா சாக்கா? பாருங்க, இப்போ பார்த்துருக்கீங்களா, சாக்கு பையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம், மூட்டை மூட்டையா. ஹல்லேலூயா. ஆமென். பாடல் பாடும் பொழுது கர்த்தர்கிட்ட நாம் கொடுப்போம், பின்பு நாம் ஜெபித்து நாம் கலந்து செல்வோம். ஆமென். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை காட்டிலோ என் ரட்சகர் பெரியவரே, என் தேவைகளை காட்டிலும். ஆமென். என் சூழ்நிலையை காட்டிலோ என் ரட்சகர் பெரியவரே, ஆராதிப்பே மண்டலே ப்ரோ, எந்த வாழ் ஆராதிப்பே ஆராதிப்பே ரபாஷியாட மண்டருக்கு ஆராதிப்பே, எந்த வாழ்நாளெல்லாம் தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்று
என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காத்திலே என் சூழ்நிலையை பார்த்திடும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காத்திடும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்த்திடும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இந்த நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய கிருபை உங்க மேல் பெருகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். Amen. I want to pray. Lord, I pray. Amen. இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் முழு நேரங்களை இங்கு செலவு பண்ணி வேத வார்த்தைகளாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இன்னைக்கு அவங்க மேல உங்க வார்த்தை என்கிற மழை பொழிந்திருக்கிறது. உங்களுடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தெய்வீக நோக்கங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது. தெய்வீக திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நம்புகிறேன் உம்முடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு ஆக கடவுது என்று நான் சொல்லுகிறேன். உடைய பிள்ளைகள் கைகளில் வருவதாக சுவாமி. இன்னைக்கு இந்த 3வது செஷன்ல ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபரை, தெய்வீக நோக்கங்கள், ஆமென், பொருளாதார பரிமாற்றத்தை ஈர்க்கிறது என்கிற இந்த வார்த்தை அவங்க மேல நான் பேசுறேன் ராஜா. இதுவரைக்கும் தேங்கி கிடப்பது, வராமல் நிற்பது, எங்கேயோ இருக்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே உங்க பிள்ளைகளின் நோக்கி இது திருப்பப்படுவதாக. ஆமென். இதுவரை வராத செழிப்புகள், இதுவரை வராத உயர்வுகள், மேன்மைகள் உடைய ஜனத்தின் அண்டை வருவதாக நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, கர்த்தரை நம்புகிற உன்னை செழிப்பான் எழுதியிருக்கு. இன்னைக்கு சொன்ன தாவீதை போல, இன்னைக்கு சொன்ன எத்தனையோ தேவ பிள்ளைகளை போல உடைய பிள்ளைகளுடைய தலைகள் உயர்ந்து இருக்கட்டும். உங்க பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் செழித்து இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழட்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீயும் கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்கிற வேத வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக. வேத வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக. அப்படியே உங்க வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைட்டு செய்கிற எல்லா வேலைகள், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. கர்த்தர் தருகிறது ஜனங்கள் பார்க்கட்டும். கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறதை அவருடைய கண்கள் காணட்டும்.
நாங்கள் பார்க்கிற இந்த தலைமுறையிலேயே கோடீஸ்வரர்களாய், மகா பெரிய செல்வந்தர்களாய், பொருளாதார ரீதியாய் உங்களுடைய ஜனங்கள் எழும்பி நிற்கட்டும் நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. ஷாக்கா லாப்ர ஹேண்டலே பிரேக்கிட்டு பல நாட்டு கதவுகள் திறக்கப்படட்டும், பல நாட்டு பொருளாதார மண்டலங்கள் அவர்களுக்கு திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் செய்கிற அசைவை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய உரிமை என்பதை அவர்கள் பார்க்கட்டும். இது எனக்குரியது என்பதை அவர்கள் காணட்டும் ராஜா. ஆமென். நீர் உம்முடைய ஜனங்களுக்காய் செய்கிற திருப்பி விடுகிற நன்மைகளை உம்முடைய ஜனங்கள் பெற்று அனுபவிக்கட்டும் தாப்பனே. இந்த சீசன் தேவ பிள்ளைகளுக்கான சீசன். லார்ட் send now prosperity. Lord send now prosperity. Lord send now prosperity. Lord send now prosperity. Lord send now prosperity. Hallelujah. Hallelujah. Send now prosperity and give us success. Send now prosperity and give us success. உங்க பிள்ளைகளுக்கு அது உண்டாகட்டும் ராஜா. என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். இன்னைக்கு அதை ஊத்தி இருக்கீங்க ராஜா. இந்த இடத்தில் வந்த எல்லா பிள்ளைகள் மேல் அதை ஊத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு அவங்க பெற்றுக்கொண்டு செல்லுகிற இந்த அபிஷேகம் உங்களை செழிக்க செய்யும், உயர செய்யும், வெற்றி பெற செய்யும். பெரிய சாட்சியா அவங்க நிக்க போறாங்க. ஹல்லேலூயா. உங்க நாமம் அவங்க மூலமாய் மகிமைப்பட போகிறது. கர்த்தர் அவிதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென். Let's give them praise. ஆமென். நல்ல 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 அப்பாவுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு ஷாண்டலா மனா தராபோ கேப்ராக்கே லகாதார மண்டலே பிரேக்கே லீதேன மண்டலாபோ ரேஷேதேல மண்டலா. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இந்த புத்தகம் ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்காதவங்க அங்கே இருக்கும், நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு நாளும். ஆமென்.